பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இந்த கருத்து பரிமாற்றல மொத்தமாக நான் கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம முஜாஹிது ரசீன் மௌலவி அவர்கள் முன் வச்ச மிக பிரதான குற்றச்சாட்டுகள் அதை நான் சம்மரைஸ் பண்ணுறேன். என்னன்னாக்கா, ஷியாக்கள் கிட்ட தைரீஃபே குரானினுடைய அகீதா இருக்கின்றது. அதற்கு பிரதானமாக அவர் முன்வைத்த ஆதாரங்கள் என்னவென்றால், குலேனி இமாம் குலேனி அவர்களுடைய கிதாபு அல் காஃபியிலிருந்து ஒரு ஆதாரத்தை முன் வச்சாரு. அடுத்தது ஒரு இமாம், புரியுதுங்களா, இமாம் தப்ரீசி போல இருக்கு, அவருடைய கூற்று, அவர் ஒரு எழுதியிருக்கிற கிதாபு என்னன்னாக்கா, இங்கே ஷியாக்களின் தைரீஃபே குரானினுடைய விடயத்தில் எழுதப்பட்ட கிதாபு அப்படின்ட்டு அவர் ஒரு ஆதாரத்தையும், ரெண்டு பிரதான ஆதாரங்கள் அவர் முன் வச்சதுல, இந்த டிபேட்ல முன் வச்சதுல பிரதான ஆதாரங்களாக இந்த இரண்டு ஆதாரங்களை தான் இவர் முன் வச்சார். யாரு? நம்ம முஹாஜித் ரசீன் மௌலவி அவர்கள், புரியுதுங்களா, முஜாஹித் ரசீன் மௌலவி அவர்கள், மன்னிக்கணும் பேர் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். நம்ம மூசவி மௌலவி எடுத்து வச்சாரு. இப்போ இவர் முஜாஹித் ரசீன் மௌலவியினுடைய என்ன ஒரு வேலைனாக்கா, ஒன்று, இந்த ஆதாரம் மூசவி மௌலவி வச்ச ஆதாரம் சரியில்லை, பிழையானது, அவர் சொல்ற வாதம் அங்க இல்லை, எழுதப்படலை அப்படி என்கின்றதற்கான மறுப்பை தெரிவிக்கணும். இல்லையா, இவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ, இந்த மாதிரியான ஹதீஸுகள், இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறதுனால ஒருத்தர் காஃபிராய் போடுறாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்போ யார் யாரெல்லாம் இந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாங்களோ, அது சஹாபியாவது இருக்கட்டும், தாபையாவது இருக்கட்டும், இல்ல ஒரு உலமாவது இருக்கட்டும், அவங்க எல்லாமே காஃபிர் தான். எவ்வாறு ஷியாக்கள் காஃபிர்கள் ஆகின்றார்களோ அதே போல் அவர்களும் காஃபிர்கள் தான் அப்படி என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அவரும் வரணும். ஏன்னா நியாயம் இதுதானே. ஏன்னா ஒரு ஷியாக்களுக்கு ஒரு கண்ணோட்டம், மற்றவர்களுக்கு ஒரு கண்ணோட்டம் அப்படி என்றானாக்கா நீதமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இவர் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், இவர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு சமூகத்து மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த குற்றச்சாட்டை கொஞ்சம் யோசித்து வைக்கணும். ஓகே, ஏன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், புகாரி முஸ்லீம்ல ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்ட ஹதீஸுகள் ஷியாக்களால் கூறப்பட்ட சஹி தர்ஜாவில் இருக்கின்ற ஹதீஸ். புகாரி, முஸ்லீம், திர்மிதி, இப்னு மாஜா எல்லா இடத்துலையும் ஷியாக்களால் கூறப்பட்ட ஹதீஸுகள் இருக்கின்றது. அப்போ ஒட்டுமொத்த கிதாபுகளையே இவர் தூக்கி வீச வேண்டிய விஷயம் வரும். ஏன்னா ஒரு அபூஜஹல் ஹதீஸ் சொன்னாக்கா அதை ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது இல்லைங்களா. இந்த விஷயங்கள் நாங்க பல வருஷமா சொல்லி இருக்கிறோம். இதே தான் முந்தானேத்து கூட பிஜே அவர்கள், இவர் ஒரு காலத்துல இவரால் போற்றப்பட்ட பிறகு பிஜே இந்த ஹஜ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடயத்துல, உஸ்மான் கொலை விஷயத்துல கொஞ்சம் இவர் மாற்றுப்பட்ட கருத்தை இவர் வீடியோக்கள் எல்லாம் போட்டாரு. அதெல்லாம் நாங்க கேட்டு இருக்கிறோம். அந்த வகையில இத்தனை ஹதீஸுகளையும் எடுத்து வீச வேண்டிய அவசியம் வரும். ஏன்னாக்கா ஷியாக்களால் கூறப்பட்ட ஹதீஸுகளாகும். ஸோ இவருடைய நிலைப்பாடு அப்படின்னாக்கா, இவர்கள் தரப்பில் இருக்கின்ற எல்லா இந்த மாதிரியான நிலைப்பாடுகளையும் உள்ள கொண்ட சஹாபாக்கள், தாபையின்கள், தாபையின்கள், உலமாக்கள் எல்லாமே காஃபிர்கள் தான் அப்படி என்கின்ற ஒரு கம்பீரமான ஒரு போல்டான டிசிஷன் இவர் ஏற்க வேண்டியதும். இல்லைன்னா இவருடைய நிலைப்பாட்டை இவர் மாற்றி, இவர் யூடியூப்ல எங்கெங்கெல்லாம் ஷியாக்கள் இதன் ஊடாக காஃபிர்கள் ஆனார்கள் அப்படின்ட்டு சொன்னார்களோ அது இல்லை அப்படி என்கின்றத இவர் வாபஸ் பெற வேண்டும். அடுத்தது இவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னாக்கா, ஷியாக்களினுடைய உலமாக்களினுடைய ஏகபித்த முடிவு இஜ்மா என்னன்னாக்கா, தைரீஃபே குரானுக்கு காயிலானவர்கள், தைரீஃபே குரானுக்கு இஜ்மா இருக்கின்றது என்று. அதற்கான ஆதாரங்கள் இவர் பதிவிடலை. அது தைரீஃபே குரானிற்கான ஆதாரம் இல்லை அப்படி என்கின்றதையும் தெளிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். ஸோ அந்த வகையில முஜாஹித் இப்னு ரசீன் மௌலவி அவர்களும் மூசவி ஹஸ்ரத் அவர்களும், இப்போ முஜாஹித் இப்னு ரசீன் அவர்களுக்கு ஒரு அமர்வு இருக்கு, அவர் பேசலாம், நிம்மதியா பேசிட்டு அதற்கப்புறமா ரெண்டு பேரும் உங்களுடைய இந்த நடந்த டிபேட்ல கன்க்ளூஷனை சொல்லுங்க, இல்ல ஃபர்தர் உங்ககிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க சொல்லலாம் கட்டாயமா. இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்க பேசணும், கடைசியா நாங்க கன்க்ளூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல முஜாஹித் இப்னு ரசீன் மௌலவி கிட்ட எந்த ஒரு விடயமும் இல்லை. இருந்துச்சுனாக்கா அவர் பதிவிடலாம், இல்லைன்னா அவர் கன்க்ளூஷன் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு தலைப்பாக முஜாஹித் இப்னு ரசீன் மௌலவி யூடியூப்ல அதிகமா பேசினது எங்களுடைய 12 வித்னாஷர் இமாமியா கோட்பாடை பத்தி.
அவர் வந்து எங்களுடைய 12 இமாம நவுது பில்லா மின் ஜாலிக் தஜ்ஜால் அப்படி என்று கூட சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வகையில் இந்த தலைப்பில் கூட நாங்கள் அவர்கிட்ட பேச விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் அவர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஸ்பெசிஃபிக்காக சிரியா விஷயத்தில் பல பொய்களை சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஷியாக்களுக்கும் சுன்னாக்களுக்கும் நடந்த சண்டை தான் சிரியாவில் நடந்த வார் அப்படின்றலாம் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் சரி, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பிரதானமாக எங்களுடைய அகாயிதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறமா அவர் வேணும்னாக்கா அது கூட பேச நாங்கள் தயாராக இருக்கோம். எதுவுமே அங்கே நாங்கள் பேச தயார் இல்லை அப்படின்றது இல்லை. கட்டாயமாக இந்த இமாமியா கோட்பாடை நாங்கள் பேச விரும்புகிறோம். அண்ட் இமாமியா கோட்பாடு சேர்த்து இன்னொரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயமாக முஜாஹித் இப்னு ரசீன் அவர்கள் எல்லா உம்மத்தில் இருக்கிற எல்லா ஃபிர்காக்களுக்கும் பிரதானமான ஒரு கொள்கை என்னன்னாக்கா தௌஹீத். முதல் விஷயமாக முஜாஹித் இப்னு ரசீன் மௌலவி நீங்க பேச வேண்டிய விஷயம் வந்து தௌஹீதாக இருக்கணும். புரியுதுங்களா? உங்ககிட்ட இருக்கிற தௌஹீத் கொள்கையும் ஷியாக்களிடம் இருக்கின்ற தௌஹீத் கொள்கையும் இரண்டிற்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? நீங்க எந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், ஷியாக்கள் எந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நாங்க பேசினதற்கு பிறகு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள், அதிலும் குறிப்பாக 2 விஷயம் நாங்க பேசணும். முதல்ல தௌஹீத், 2வது எங்களுடைய இமாமியா கோட்பாடு இது இஸ்லாத்திற்கு உட்பட்டதா இல்ல இஸ்லாத்திற்கு வெளியானதா அப்படி என்கின்ற விஷயத்த நாங்க கட்டாயமா உங்ககிட்ட பேச விரும்புறோம். நீங்க கட்டாயமா இதை பேசணும். ஏன்னா இதற்கு எதிராக தான் நீங்க அதிகமா யூடியூபுகள்ல பேசி இருக்கிறீங்க. ஸோ அங்க வந்து ஷியாக்கள் இல்லாத இடத்துல நீங்க நிறைய பேசிடலாம். ஆனா இங்க யாரும் இல்லை, ஒரே ஒரு ஷியா தான் இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் உங்ககிட்ட பேசுறாரு. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, உங்களை யாரும் ஏசி சாடி யாரும் மற்ற குரூப்ல பேசுற மாதிரி யாரும் பேசல, உங்களுக்கு யாரும் டிஸ்டர்பும் செய்யல. ஓகே, உங்களுக்கு இங்க வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை முன் வைக்கிறதுக்காக. இந்த 2 தலைப்புகளை நீங்க கட்டாயமா பேசணும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பதிலுக்கு நாங்க காத்து நிற்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் கர். அதுக்கு பிறகு விளக்கங்களை கேட்கறாங்க. என்ன விளக்கத்தை கேட்கறாங்க? இஜ்மான்றதுக்கான ஆதாரத்தை இஜ்மான் என்ன முஸ்தபா பிரதர் என்ன பேசுறீங்க? நேத்ரா புல்லா இஜ்மாக்கு ஆதாரம் கேட்டான், இது இஜ்மாக்கு ஆதாரம் கேட்டாங்க, கொண்டு வந்து வச்சுக்கிற ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு விளக்கங்களை கேட்கறாங்க. என்ன விளக்கத்தை கேட்கறாங்க? இஜ்மான்றதுக்கான ஆதாரத்தை இஜ்மான்ற சொல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறேனே டைப் பண்ணிக்கிறார். முஹ்லதீன் எனக்கு விளங்கல. முஹ்லதீன்ன்றது என்னது? அப்படி சொல்றதாக சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் முஜாஹித் மௌலவி, நீங்க ஆதாரம் ஒன்று போட்டிருக்கீங்க, எழுத்தாதீங்க, வாய்ஸ் நோட் வைங்க. நீங்க என்ன சொல்ல வாரீங்க, அந்த டெக்ஸ்ட்ல இருந்து மத்தன்ல இருந்து நீங்க என்ன சொல்ல வாரீங்க, எதை ஆதாரமாக கொண்டு வாரீங்க, எந்த இபாரத்தை நீங்க ஆதாரமா வைக்க போறீங்க, அதை சொல்லுங்க. உங்களோட வாதம் வந்துட்டு ஒட்டுமொத்த ஷியாக்கள் மத்தியிலும் நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒட்டுமொத்த ஷியாக்கள் மத்தியிலும் தஹ்ரீஃபுல் குர்ஆன் என்பது இஜ்மாவாக இருக்கு. இதான் உங்களோட வாதம். இதை நீங்க முன்வைங்க. அதாவது எல்லா ஷியாக்கள் மத்தியிலும் தஹ்ரீஃபுல் குர்ஆன் என்பது இஜ்மா என்று நீங்க சொல்லணும். நீங்க இப்ப ஆதாரம் என்று சொல்லியிருக்கிற இந்த மத்தன் ஒன்று போட்டு இருக்கீங்க, டெக்ஸ்ட் ஒன்று, அந்த இபாரத்தை சொல்லி அதை சொல்லுங்க. இந்த சொல்லியிருக்கிறாங்க தஹ்ரீஃபுல் குர்ஆன் என்பது எல்லா ஷியாக்களிடத்திலும் இஜ்மாவாக இருக்கு என்று அப்படி சொல்றதாக சொல்லுங்க. அதை எனக்கு விளங்கப்படுத்துங்க. நீங்க என்ன போடுறீங்க, எழுதுறீங்க, நீங்க பேசினா தான் அது விளங்கும் என்ன அப்படின்னு சொல்லி, என்ன சொல்ல வாரீங்கன்னு சொல்லி. அறவாசி பேர்ட்ட உடன்பாடு இந்த இஜ்மா இல்லையே. ஹக்கான ஜமாத்திடத்துல ஹக்கான பிரிவிடத்தில் இது இஜ்மாவாக இருக்கிறது. அதே போல அந்த மதுஹப்ல என்ன, இந்த ஷியா மதுஹப் சொல்றாங்க, ஷியா மதுஹப்ல மின் தரூரியாத்தி மதுஹபி, அவங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது என்றார். இதுக்கு மேல என்ன, வேற என்ன தேவை? இது ஹாஃப் இஜ்மாவா ஃபுல் இஜ்மாவான்னு சொல்லணுமா? இஜ்மா அதுல என்ன ஒட்டுமொத்தம் போடணும்? ஏனிக ஷியாக்கள் இருக்கிற சிந்தனை அல்ல. அதுக்கு முஜாஹித் மௌலவி, நீங்க இந்த மத்தன் சம்பந்தமா நீங்க பேசுற நேரம் தான் எங்களுக்கு தெளிவாகுது நீங்க என்னத்தை சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க எழுதி போட்டா எங்களுக்கு என்ன விளங்கும்? சரி, இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு வரேன்.
ஒரு இஸ்லாமிய இயக்கத்துக்குள்ள இஜ்மாங்கிறது ஹாஃப் இஜ்மா புல் இஜ்மாவா? அது இஜ்மா தான் சொல்றீங்க. இப்ப ஷாஃபி மதுஹபு கண்டு இஜ்மா இல்லையா? ஹனவி மதுஹபு கண்டு இஜ்மா இல்லையா? ஹம்பலிக்கு இல்லையா? மாலிக்கு இல்லையா? இந்த மதுஹபுகள் ஒவ்வொன்றுக்கும் இப்ப ஷாஃபி இஜ்மான்னு சொன்னா ஏனைய மதுஹபுகள் மத்தியிலும் இஜ்மாவா? அது ஒட்டுமொத்த அவரு சொன்ன இஜ்மாவா? இல்லையே. நீங்க போட்டிருக்கிற அல்லாம பஹ்ரானியோட கிதாபு வந்துட்டு அல் அஹ்பாரியா, மதுஹபுல் அஹ்பாரியால மதுஹபை பத்தி பேசுது. அப்ப அவர் வந்துட்டு இங்க அல் ஃபிர்கத்துல் முஹித்தான்னு சொல்றது அந்த மதுஹபை பத்தியே தான். அது அந்த மதுஹப் இடத்துலதான் அது வந்து முசல்லமா இருக்கு. அந்த மதுஹப் இடத்துல இஜ்மான்னு அவர் சொல்றாரு. எங்க ஷியாக்கள் இஜ்மான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர வாரப்படி ஷியாக்கள்ல அஹ்பாரிகள் தான் சத்தியத்தில் இருக்கிறாங்க என்று சொல்றாக்கள். அவங்க அஹ்பாரிகள் மற்ற ஷியாக்களை வந்துட்டு சத்தியத்தில் இருக்கிறேன்னு சொல்றல. நீங்க நான் எந்த வாசிப்பை பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க. அப்ப ஷியாக்களை பத்தி நீங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்க அதை கொஞ்சம் பாருங்க. என்ன ஷியா உலகத்துல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க போட்டிருக்க கிதாபுல பேர்ல இருக்கு. இந்த கிதாபு வந்துட்டு மதுஹப் அல் அஹ்பாரியோட கண்ணோட்டத்துல தான் இதுல பேசப்படுது. இங்க அவர் மதுஹப்னு சொன்னாலே மதுஹப் அல் அஹ்பாரியா தான். அந்த அல் ஃபிர்கத்துல் முஹித்தான்னு சொல்றாரு. அந்த மதுஹபை தான் அவர் சொல்றாரு. ஏன் நீங்க ஷியாக்கள் இருக்கிற சிந்தனையால அதுகளை பத்தி அவர் பேசல இங்க. அது சரியா நீங்க பாருங்க. அப்ப இந்த மத்தனை சரியாக நீங்க விளங்கி எடுக்காம நீங்க ஒட்டுமொத்த ஷியாக்கள்கிட்ட இது இஜ்மான்னு சொல்றீங்களே. அப்ப ஷாஃபி மதுஹப் இஜ்மான்னு ஒரு விஷயத்தை சொன்னா அது ஒட்டுமொத்த அஹ்லு சுன்னாக்கள் இஜ்மா, நீங்க அதை இஜ்மா எடுத்துக்கொள்ளீங்களா? உள்ளவனுக்கு சாதாரணமா விளங்க வேண்டியது. இருக்கிற சுன்னி அறிஞர் அப்படி பேசியிருக்கிற தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு இஜ்மாவை போடுறேன், சரியா? நீங்க சொல்றீங்க அது அஹ்பாரியான்னு சொல்லி. எனக்கு அஹ்பாரியாவை தெரியாது, அது அஹ்பாரியாவை நம்ம விளங்கல அல்லது அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னா. ஆல்ரெடி அஹ்பாரியா, உசூலியா, ஷேഖியா, அது போல இந்த கூட மற்ற அணுகுமுறைகள் உள்ள தஃப்கீக் எல்லாத்தையும் நான் முன்னுக்காலே சொல்லிட்டேன். இங்க எத்தனையோ ஓடியோ நான் சொல்லிக்கிறேன், சரியா? நான் இப்போ வந்து அதை வச்சு பேசல. அஹ்பாரியா என்ற பிரிவு வந்து ஷியாக்களுடைய இன்றைய பிரிவில் ஒரு வலுவிழந்த பிரிவுன்னு எனக்கு தெரியும், சரியா? இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் உசூலியா தான், சரியா? அதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, அந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா வாசிங்களா? முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் சேர்த்து வாசிச்சிங்களா நீங்க? அவர் எந்த இஜ்மாவை சொல்றாரு அந்த நான் போட்ட பகுதியை வாசிங்களே ஃபுல்லா. அவர் பைனல் ஃபரீகைன்னு சொல்லி எதை சொல்றாரு? அப்புறம் சஹாபா தாபீன்கள் எல்லாம் எங்களே இழுத்து போட்டு என்ன செய்யறாரு, எதை சொல்றாரு? அவர் வெறும் அஹ்பாரியா பத்தி மட்டும் தான் பேசுறாரான்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து போடுங்களேன், ஃபுல்லா வாசிங்களே. தனி வசனங்கள் எழுதினாங்க, சும்மா போற போக்குள்ள உள்ள கதையை சொல்றீங்க. சல்மான் ருஷ்தி எப்படி சாத்தானிய வசனங்கள் எழுதுவான்? இதை சும்மா பேசுறேன்றது இப்ப இல்ல நடைமுறையில. இதெல்லாம் இந்த விஷயத்தை தான் நான் ஆரம்பத்துல இருந்து உங்களோட விவாதிச்சுட்டு இருக்கிறேன். ஷியாக்கள்கிட்டையும் இருக்கு விஷயம், சுன்னிகள்கிட்டையும் இருக்கு. சுன்னி கிரந்தத்துல இருந்து நான் போட்ட ஹதீதுகள் இருக்கிற. அப்ப பஹ்ரானி அதைத்தான் சொல்றாரு. இந்த விஷயம் வந்துட்டு அங்கேயும் இருக்கு இங்க இருக்கு, ரெண்டு பேர்ட்டையும் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி போட்டு தான் அவர் சொல்றாரு. இது வந்துட்டு மதுஹப் அல் அஹ்பாரியா கிட்ட இது வந்து இஜ்மான்னு சொல்லி இருக்கு. நீங்க ஒட்டுமொத்த ஷியாக்கள்கிட்ட இஜ்மான்னு தான் நீங்க ஒரு வாதம். அப்ப அதுக்கு ஆதாரத்தை வைக்காம நீங்க இதை வாசிச்சு பார்த்தீங்க. இதெல்லாம் வாசிச்சு பார்த்து போட்டுதான் நீங்க எப்படி வாசிச்சு புரிஞ்சீங்க என்கிறத நான் தெரிஞ்சு கொள்ளாம இதை பத்தி என்னால பேசலாது. அதனாலதான் வாய்ஸ் நோட்டு போடுங்கன்னு சொன்ன. நீங்க போட்டீங்க. நீங்க புரிஞ்சு கொண்டது பிழை. அதைத்தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இது வந்து அஹ்பாரியா மதுஹப் அடிப்படையில பஹ்ரானி பேசுற ஒரு விஷயம். அப்ப இது ஷியாக்கள்ல நீங்களே சொல்றீங்க வலுவிழந்து. அது கருத்துக்கள்லாம் இப்ப இல்ல நடைமுறையில, இதெல்லாம் இல்ல. இப்ப மிகவும் வலுவிழந்து போன ஒரு விஷயத்த நீங்க என்ன செய்றீங்க, பேசிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன், ஷியாக்கள்ல வந்து என்ன, இன்றைக்குள்ள ஷியாக்கள் மேக்சிமம் வந்து என்ன, அதாவது குர்ஆன் வந்து திரிக்கப்படலை, அது படலை, இது படலை என்னதான் என்ன செய்வாங்க, அதை சொல்றாங்க. அதை நான் சொல்லிட்டேன். ஆனா ஷியாக்களுடைய உசூல்கள், அவர்களுடைய அடிப்படை நூல்கள் வந்து திட்ட தெளிவாக என்ன, அதாவது ஆரம்பத்திலிருந்து ஜாஃபர் சாதிக்குடைய காலத்திலிருந்து இன்றைய அந்த காலம் வரும் வரைக்குமே குர்ஆன் தஹரீஃப், குர்ஆன்ல திரிவு நடந்திருக்குது, கூட்டல் நடந்திருக்குது, குறைச்சல் நடந்திருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லக்கூடிய சஹீஹான முத்தவாத்திரான ஆதாரங்கள் நிறையவே இருக்குது. அதில் அவங்க தஹரீஃப், குர்ஆன் மாற்றப்பட்டது, குர்ஆன் வழிந்துரை செய்யப்பட்டிருக்குது, குர்ஆன்ல வசனங்கள் தூக்கப்பட்டிருக்குது என்ற வார்த்தைகளோடு அவங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதாவது நீங்க தஃப்சீர் என்றோ அல்லது இது வந்து என்ன ஒரு சபபு நுசூல் என்று சொல்லியோ அல்லது நசஹ் என்று சொல்லியோ சொல்ல முடியாத அளவுலான தஹரீஃப் என்ற வார்த்தைகளோட
வணங்கிட்டா இதுல நிறைய என்ன தஹரீஃபுடைய ஒத்த வார்த்தைகளோடய நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது வணங்கிட்டா. அதுவும் ஆதாரமான நூட்கள்ல, சும்மா கண்ட கண்ட நூட்கள்ல இல்லை, அவர்களுடைய ஆதாரமான நூட்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதை முத்தவாத்திரான அறிவிப்புகள் சிலர் இஜுமா என்று சொல்லிக்கிறாங்கன்னு தான் நான் வாதத்தை வச்சேன். அதனால இந்த பக்கத்துல இவர் செய்து ரைஸ் அப்படி பேசுகிறாரு, அவர் இப்படி பேசுகிறாருன்னா அதுதான் ரெண்டை நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்றேன். நாங்க இப்ப இந்த விவாதத்தை தொடங்கி ஏயில போய் இப்ப ஜெட்டுக்கு வந்துட்டோம். நீங்க இப்ப திரும்ப ஏயில தொடங்குறீங்க. சியா கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கு, முத்தவாத்திரான ஹதீஸ். இது அல்லாஹ் இது சுன்னி கிரந்தத்திலையும் இப்படியான ரிவாயத்து இருக்கு. நான் உங்களுக்கு பதில் தந்துட்டேன். அது இப்பயும் ஹதீஸ் கிரந்தத்துல இருக்கிற ஹதீதுகளை தான் சொன்னேன். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், முஸ்னத் அஹ்மதுல இன்னும் இருக்குதானே சொன்னிகள்ட்ட. என்னத்த நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த மத்ஹபுல் அஹ்பாரி அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்க. ஏன்னா மற்ற 2 சகோதரர்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் நீங்க விளங்கப்படுத்துறீங்களே மத்ஹபுல் அஹ்பாரி. உங்களோட வாதம் தெளிவா நீங்க வச்ச வாதம் என்னன்னு சொன்னா, அவளு சொன்னாக்கள்கிட்ட இப்படி ஒன்று இல்ல, ஒட்டுமொத்த ஷியாக்கள்கிட்டையும் இதான் இஜ்மா என்று சொன்னீங்க. முதலாவது அவளு சொன்னாக்கள்கிட்ட அப்படி இருக்கு, அப்படி ஒரு குழு இருக்கு. ஒட்டுமொத்த அவளு சொன்னாக்கள்லாம் அப்படி இல்லை, அப்படி இல்லை. அது எனக்கு தெரியும். ஒத்துமொத்த சொன்னாக்கள்தான் அப்படி இல்லை. ஆனா அப்படி இருந்தவங்க இருக்கிறாங்க. அப்படி ஒரு பதிவுகள்லாம் இருக்கு, ரிவாயத்து அதெல்லாம் இருக்கு. அது மறுக்கல, நான் அதை நிரூபிச்சுட்டேன். மற்றது நீங்க ஷியாக்கள்கிட்ட அது இஜ்மான்னு சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் கொண்டு வரவே இல்லை. அஹ்பாரி அமதுபோட ஆதாரத்தை கொண்டு வந்து தூக்கி போடுறீங்க. ஷெய் மூவி எந்த தேவை சொன்னாரு, அதை நீங்க அது இஜ்மா தூக்கி போடுங்க. உங்கள்கிட்ட இஜ்மாவுக்கான ஆதாரம் இல்லை. நீங்க ஒட்டுமொத்த ஷியாக்கள்கிட்டையும் இந்த கருத்து இஜ்மா வரைக்குங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. உங்கள்கிட்ட இருந்தா அதை போடுங்க. அது தூங்கி இருந்தேன் நான். ஓடியோதெல்லாம் போடுவேன். ஏன் சும்மா இப்படி சந்தேகப்படுறீங்க? திருப்பி தான் நான் ஓடியோல போட்டேனே மறுபடியும். அது எல்லா டைம்லயும் பேசிட்டு இயலாது. நான் இப்போ 24 மணி நேரம் இந்த குடும்பத்திலே இருக்கலாதே. அதுதான் அந்த இடத்துல எழுப்பினோடனே முதலாவது வேலையா இந்த மெசேஜ் தான் பாக்குறேன். அதை டக்குன்னு அதுக்கு மெசேஜை போட்டுட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு வாய்ஸ்ல போடுறேன். இவ்வளவுதான். தாராளமான விளக்கம் சொல்லலாம். அதெல்லாம் கராத்துகள் விளங்கிட்டா, சாதாரண கராத்துகள் விளக்கம் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள வரல. என்ன விளங்கிட்டா அதுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க உங்களோட இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. அதுக்குள்ள ஒருத்த பேர் ரிசர்ச் பண்ணி அனுப்பிங்க விளங்கிட்டா. ஏன்னா உங்களோட இதுல இருந்து நான் இஜுமாண்டும் என்னது முத்தவாத்திரன்னு வச்சதுக்கே, இந்த தஹரீஃபண்ட வார்த்தைக்கு வச்சதுக்கே நீங்க இந்த அளவுல நிக்கிறீங்கன்னா அப்ப அதுக்குள்ள என்ன சொல்லிட்டு. அதனால நான் அதுக்குள்ள இன்னும் வரல. அது நான் வாரேன்னு தான் சொல்றேன், வர மாட்டேன்னு நான் சொல்லல. அதுக்குள்ள நான் வாரேன். முதலாவது இதுவைகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி முடியுங்க. அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த மத்ஹபுல் அஹ்பாரி என்ற யாருன்னு சொல்றேன். ஏன்னா இங்க மற்ற 2 சகோதரர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இல்ல இது மட்டும் ஏன் எழுதியிருக்கிறீங்களான்ட்டு நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன் இப்படி இது மட்டும் எழுதியிருக்கீங்கன்னு கேட்டேன். சந்தேகப்படல. நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? நம்ம அப்படி ஆள் கிடையாது. சரி, அஹ்லுல் ஹதீதுகள் இருந்திருக்கிற முஜாஹித் மௌலை எங்கட அடிப்படையான வாதத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேளுங்க. மத்ஹபுல் அஹ்பாரி என்றே அந்த கிதாப்ல சொல்லப்பட்டு அவங்கட இஜ்மா என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க மத்ஹப் அஹ்பாரி என்ன கேட்குறீங்க? அஹ்பாரி என்று சொல்றது, உசூலி அஹ்பாரி என்று சொல்றது, ஷியாக்கள் மத்தியில இஜ்திஹாதுடைய விஷயத்துல 2 போக்கு இருக்கு. ஒன்று, ஹதீதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படியே அதை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அதாவது நக்கல் செய்யப்பட்ட ஆதாரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன். இன்னொரு போக்கு இருக்கிற என்ன சொன்னா, பகுத்தறிவின் அடிப்படையில இந்த மூலாதாரங்களை புரிஞ்சு கொண்டு நாங்க சட்டங்களை இயற்றணும். பகுத்தறிவுன்னு இந்த மூலாதாரத்தை பகுத்தறிவின் அடிப்படையில விளங்கணும், உசூல்களின் அடிப்படையில விளங்கணும், பொது விதிகளின் அடிப்படையில விளங்கணும். உசூலுல் ஃபிக்கு என்று சொல்ற அந்த உசூல்களின் அடிப்படையில இந்த ஹதீதுகளை புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்ற உசூலி என்று சொல்ற ஒரு விஷயம். இது அஹ்பாரிகள் ஆரம்பத்துல இருந்தவங்க, உசூல்ங்கிறத புறக்கணிச்சவங்க. ஓரளவுக்கு சொல்ல போனா அவளு சொன்னாக்கல்ல அஹ்லுல் ஹதீஸ் ஓரளவுக்கு என்ன செஞ்சிருக்கிற, அந்த மாதிரி அஹ்லுல் ஹதீதுகள் இருந்திருக்கிற. நீங்க இன்னமும் அந்த நான் அஹ்லு சொன்னாக்கள் கிரந்தத்துல இருந்து முன் வச்ச ஹதீஸ் எல்லாம் கிராத் முறைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க 2 சூறா இருக்குன்னு சொல்லியிருக்கிற 2 சூறா இல்லைன்னு சொல்றீங்க. இது எப்படி 7 கிராத்துக்குள்ள வரும்? சூறாக்கள் 2 சூறாக்கள் இல்லைன்னு சொன்னது, இருக்குன்னு சொன்னது. அதை நான் சொல்றேன். 7 கிராத் முறை என்றால் ஓதி காட்டுங்க. அதை ஓதி காட்டி விளங்கப்படுத்துங்க. எனக்கு அந்த ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டது விதத்தானு சொல்லி நீங்க அதை செய்யறீங்க இல்லை, சும்மா கடந்து போறீங்க. 7 கிராத் முறைன்னு சொல்லி அதை விளங்கப்படுத்துறீங்க இல்ல. அந்த ஆதாரத்தை முன் வச்சுட்டா விஷயம் முடிஞ்சுதான்.
ஷியாக்கள் இடத்துல இப்போ இது இஜ்மான்னு சொன்னா இமாம் குமைனி என்னத்துக்கு பத்துவா கொடுக்கணும், ஷஹி ஒரு மருகும் ரைஸ் வந்துட்டு என்னத்துக்கு ஐநா சபையில இந்த குர்ஆனை தூக்கி காட்டி கதைக்கணும், இதுல எந்த தெரியவும் இல்லை, இதை யாரும் அழிக்க இயலாது அப்படி இப்படி என்று என்னத்துக்கு அதை சொல்லணும்? இஜ்மா இருந்தா ஷியாக்கள் இடத்துல இதெல்லாம் தெரியப்படுத்தப்பட்ட என்னத்துக்கு அவர் அப்படி எல்லாம் அதை தூக்கி பேசணும்? இமாம் குமைனி என்னத்துக்கு கோவப்படணும்? இது சாதாரணமா யோசிச்சாலே உங்களுக்கு விளங்கத்தானே வேணும். நீங்க இன்னும் ஆதாரம் முன் வைக்கலையே. ஒட்டுமொத்த ஷியாக்கள் இடத்திலையும் தஹ்ரீஃபுல் குர்ஆன் இஜ்மான்னு ஒரு கருத்தா இருக்கு, அதுக்கு ஆதாரம் முன் வைக்கலையே நீங்க. அந்த ஆதாரத்தை முன் வச்சுட்டா விஷயம் முடிச்சுதானே? அப்ப அந்த ஆதாரத்தை முன் வைங்களும். இருந்தா நீங்க வந்து இந்த இதை விடணும். முதலாவது நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலையே, நான் பதில் சொல்றேன் சொல்றேன், நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்றேன். விளங்கிட்டா? பதில் சொல்லிக்கிறதுக்கு அவசரமா அந்த லிங்க்கள் எல்லாம் போட்டேன். ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான். நீங்க கேட்ட ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்லி ஆல்ரெடி பேசி வச்சிருக்கேன். நீங்க அதை பார்த்ததும் இல்லை, கன்ஃபார்மா பார்த்தது இல்லை. சொல்லக்கூடிய வசீ பெதரை யாருமே அந்த வீடியோக்களை பார்த்தது இல்லை. இந்த குர்ஆன் சம்பந்தம் அதுல நான் மனத்தியால கணக்குல பேசின விஷயங்கள் ஷியாக்களுக்கு மறுபடியும் பேசிக்க. நான் பதில் சொல்ல மாட்டேன்னு அதுக்கு சொல்லலை. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க, நீ இதுக்கு பதில் சொல்லுங்க, நீ இப்படி தெரிஞ்சுட்டு இருந்தா ஒன்றும் சரி வராது. நான் ஏற்கனவே முதலாவது போட்டவே நான் தான் விமர்சிச்சது. நீங்க வந்து என்னட்ட விமர்சிக்கலையே, நான் தானே விமர்சனம் செய்யறாள். அப்ப விமர்சனம் செய்யறவர் நான் அப்படி என்று சொன்னா, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா இதை வந்து என்ன இந்த பக்கத்துல நீங்க போட்டிக்கிற வந்து இது என்ன அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? பதில சொல்லணும். நான் உங்களோட வாதத்துக்கு வரலையே. வாதத்துக்கு வந்து முஸ்தபா பிரதரோட நம்ம இப்படி சப்ஜெக்டுக்கு இதுக்கு என்ன பதில் இதுக்கு என்ன பதில்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அதுக்கு பதில் சொல்லத்தான் நீங்க வந்துக்கிறீங்க. அப்ப முதலாவது நான் போட்ட பேஜுக்கே நீங்க பதில் சொல்லலை. இன்னும் குலைனி என்ற சப்ஜெக்டை எடுத்தே நீங்க பதிலுக்கு வரவே இல்லை. விளங்கிட்டா? அதுக்கு பிறகு மஜ்லிஸியுடைய தஹ்கீக்க நீங்க எனக்கு எந்த பதிலும் சொல்லலை. அப்போ அதுக்கு பிறகுதான் நான் ஃபஸ்லுல் கிதாப் சொன்னது. ஃபஸ்லுல் கிதாபுக்கு மாத்தமா இப்படி அப்படின்றீங்க. அப்ப நூரிய தப்ரீசியை பத்தி கேட்டேன், ஒரு முடிவு சொல்லுங்க. அவர் தஹரீஃப்னு சொல்லிக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லலை. அப்புறம் நிஅமத்துல்லா ஜஸாரி அப்படி முதல்ல ஏண்ட பக்கத்துக்குரிய நான் உங்களுக்கு வச்ச விமர்சனங்களுக்கு நீங்க அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5 பதில் சொல்லியிருந்தீங்க, நான் 6வது பேசிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்களதுக்கு வந்திருப்பேன். நீங்க மர A to Z வாரன்னு சொல்றீங்க, மர சல்மான் ருஸ்தின்றீங்க. விளங்கிட்டா? அப்புறம் அங்க போறீங்க இங்க போறீங்க இப்படியே. அதாவது நான் வச்சதுக்கு நீங்க ஏதாவது வாசிச்சு பதில் சொன்னீங்களா? உங்களோட விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்றேன். ஏற்கனவே சொன்ன லிங்க்களை போட்டே போட வேணான்ட்டீங்க எல்லாரும். சரியா? திருப்பி இதுக்குள்ள பதில் அப்ப நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னாதான் நீங்க அதை சொல்லணும். ரைட்டா? நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்றேன், சுருக்கமான பதில் சொன்னேன். ஏற்கனவே விரிவா சொன்ன பதிலுடைய லிங்கையும் போட்டேன். சரியா? மற்றதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் இப்ப போட்டிருந்த இஜ்மாண்ட சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது பதில் சொல்லணும். அதுக்கு ஒரு அஹ்பாரியாண்டா என்ன நீங்க சொல்லுங்க. ஏன்னா இங்க உள்ள எல்லாரும் எனக்கு விளங்கிட்ட ஒரு விஷயம் என்னடா, இங்க மற்ற 2 சகோதரர்களுக்கும் இது நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லி முழுசா விளங்கல. மதஹபுல் அஹ்பாரி என்றா என்னன்னு தெரியாது. விளங்கிட்டா? அப்ப நீங்க மதஹபுல் அஹ்பாரி என்றா சாதாரணமான ஒரு எமோ நடிச்சுட்டு பேத்துருவாங்க. நீங்க மதஹபுல் அஹ்பாரின்னு என்னன்னு சொல்லுங்க இந்த இடத்துல. அடுத்தது இதுல இஜ்மான்னு சொல்றது அவர் மதஹபுல் அஹ்பாரியை சொல்லலைன்றதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லணுமே. அதை முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அப்போ ஒரு தர்த்தீபா போகணும்னா நீங்க இடத்துக்கு நான் முதலாவது குற்றச்சாட்டு வச்சவன் நான், நீங்க வந்து என்கிட்ட வைக்கலையே. வச்சவனுக்கே நீங்க பதில் சொல்லணும். நீங்க சொல்றீங்க அப்படி அந்த அஹ்லு சுன்னாட கிதாபுகள் இதா இருக்குது அப்படின்னு சொன்னா, அஹ்லு சுன்னாட கிதாபுல எந்த அறிஞர் வந்து முழு குர்ஆனும் தஹ்ரீஃப் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எந்த அறிஞராவது சொல்லிக்கிறான்னு அங்க ஒரு அறிஞரை கொண்டு வாங்கன்றேன். சரி, அதை நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த அப்துல்லா இப்னு மசூத் அந்த இது இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்றீங்க. அதுக்கு நான் வைஃப்னு சொல்றேன். அப்ப அதுக்குள்ள போக வேண்டி வரும். அது பலகீனமான செய்தியை நான் சொல்ல வேண்டி வரும். அந்த பலகீனமான செய்திக்கான ஆதாரங்களை சொல்ல வேண்டி வரும். அப்ப அது இன்னொரு தலைப்புல போ. நான் தான் பலகீனமான சுருக்கமா சொல்றேனே. அதே நேரம் உங்கள்கிட்ட இதை சொல்லக்கூட நான் சொல்றேன். இப்படி சொன்னா நீங்க ஓகே. எப்படி? நான் வந்து உசூல்கள்ல வரக்கூடிய எல்லா கிரந்தத்துல வர எல்லா செய்திகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது லைஃப் சஹி பார்ப்போம். அப்ப லைஃப்னு சொல்லணும். அதனாலதான் நான் வந்து அவர் முஸ்தபா பிரதர் வச்ச உடனே லைஃபா அப்ப அது என்ன அறிவாயத்துன்னு பார்ப்போம், லைஃப்னு சொல்லணும். சரியா? ஆனா நான் லைஃப் எல்லாம் இவ்வளவு பேர் முத்தவாத்திரன்னு சொல்லிக்கிறான்னு சொன்னேன். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, குர்ஆனை விமர்சிக்கக்கூடிய வர எந்த செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் அப்படி ஒருத்தர் நம்பினா அவர் காஃபிர் அப்படின்றாவது சொல்லணும். அதுவும் சொல்றீங்க இல்ல. வழங்கிட்டா? அட்லீஸ்ட் கமால் அல் ஹைதரியை ஒரு மன்ஹஜியா எடுக்கணும். கமால் ஹைதரியை கொண்டு வந்து வீட்டுல அடைச்சு வச்சு. இதைத்தானே நான் கேட்கிறேன். உங்களுக்கு நான் வந்து வெளியில்லாத ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு பேசியிருந்தா பரவாயில்ல. நீங்க இந்த சைடால வரக்கூடாது, அங்க போறீங்க அங்க போறா இங்க வரீங்க. இப்ப எப்படி ஒரு மனிதன் ஒரு உங்களோட வாதி செய்யறது? தலை உணாய்க்காதீங்க. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் என்றோ அல்லது இது வரைக்கும் பதில் சொல்லலை என்றோ சொல்லி இருந்தா தான் நீங்க அதை பத்தி பேசணும். ஒரு ஆள்கிட்ட கேள்விக்கு தான் முதல்ல பதில் சொல்லிக்கிட்டு வரணும். உங்களோட டைம் முடிஞ்சுதா அப்படி நீங்க சொல்லுறேன். நான் ஒரு 5 விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க 5 விஷயத்துக்கு பதில் சொல்றீங்களா? அப்படியாவது ஒரு உடன்பாட்டுக்கு வரணும். வச்சுக்கிறேன் நினைச்ச இடத்துல போய் சொல்றதுக்கு அது தக்கையா உங்களோட கொள்கை தானே, இல்லைன்னு உங்களுக்கு மறுக்கலுமா? நினைச்ச இடத்துல பொய் சொல்றது அப்படின்றது தக்கையாண்ட கொள்கையை வந்து முழு குலைனியுடைய புத்தகத்துல இருந்து கடைசி வரைக்கும் தக்கையாண்ட கொள்கைங்கிறது உங்களுக்கு மறைக்கலுமா? இது என்ன விளையாட்டா?
முஜாஹித் மௌலி உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? இல்ல விளங்காத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? இவ்வளவு நேரம் இந்த 2 நாளா பேசுறோம், அதுக்குரிய விளக்கத்தை தானே நான் சொல்லியிருக்கிறேன். உங்களோட சைட்ல இருக்கிற மாதிரி தான் இந்த சைட்ல இருக்கு. சில குருவினர் இருக்கிறாங்க, அங்கால இருக்கிறாங்க, இங்கால இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. அதானே நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி எல்லாம் இருக்கேன்னு நீங்க சொல்றீங்கடா, இப்படி எல்லாம் இருக்கு, அங்கால இருக்கிற மாதிரி இங்கால இருக்கு. அதுதானே நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு விளக்கம் கொடுக்கலன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதுதானே இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்களை இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு தானே விளையாட்டா? அங்கே எப்படி இருக்கிறாங்க, எங்களை எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லணும். தஹரீஃப் வழங்கிட்டா. குர்ஆன்ல 10,000 வசனத்தை காணா என்று சொல்றதும் ஒரு வசனத்தை கதாண்டும் வசாண்டும் போது உண்டா உங்களுக்கு? குர்ஆன்ல 10,000 வசனத்தை காணான்னு சொல்றதுக்கு பதில் சொன்னீங்களா நீங்க? ஆதாரம் இல்லாட்டி மாதிரி என்னத்துக்கு பெரிய இதெல்லாம் பேசு? முஜாஹித் மௌலி உங்களுக்கு பேச இயலாட்டி, உங்கள்ட்ட விஷயம் இல்லாட்டி ஏன் தலைப்பை மாத்துறீங்க? ஏன் தக்கியாக்கு வரீங்க? ஏன் தலைப்பை மாத்திட்டீங்க? இந்த எத்தனை தடவை இந்த தலைப்பை மாத்திட்டீங்க, பாஞ்சிட்டீங்க, வேற இடத்துல பாஞ்சு போறீங்க. நான் அந்த உங்களோட வாத தலைப்புக்குள்ள நின்று அழகா பேசிட்டு இருக்கிறேன். அது என் தன்மை, அது என் பண்பு. நீங்க எப்ப மாறிட்டு போறீங்க பாத்தீங்களா? இப்ப தக்கியா அப்படி என்று சொல்றீங்க. உங்கள்ட்ட ஆதாரம் இல்ல. ஷியாக்கள், ஒட்டுமொத்த ஷியாக்கள் தஹ்ரீஃபுல் குர்ஆன் இஜ்மாங்கிறதுக்கு ஆதாரம் இல்ல. நீங்க போட்டதெல்லாம் அது ஒரு சில குரூப்போட சம்பந்தமானது. அது அவ்வளவு சொன்னாங்களே அப்படித்தான். அந்த மாதிரி தான் அது இருக்கு. நீங்க மறுக்கையில அது நீங்க தலைப்ப மாத்திட்டீங்க. இப்ப தக்கியாக்கு வந்துட்டீங்க. ஏன் பாஞ்சு போறீங்க? உங்கள்ட்ட ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்லாட்டி மாதிரி என்னத்துக்கு பெரிய இதெல்லாம் பேசுறீங்க நீங்க வீடியோக்கள்ல? உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு? வச்சுட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. குர்ஆன்ல 2 சூரா இல்லை என்று சொல்லி இருக்கிறே. அப்ப இது தஹ்ரீஃப் இல்லையா? என்னத்த பேசுறீங்க நீங்க? ஆயிரக்கணக்கான வசனம் இல்லைன்னு அப்ப 2 சூறா இல்லைன்னு சொல்லி சொன்னது அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? 2 சூறா இருந்துச்சுன்னு சொன்னது அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதே மாதிரி சூரத்துல் அஹ்ஸாப், சூரா பக்ராவுல இருக்கிற வசனங்களை விடவும் அதிகமான வசனங்களை கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லி இருக்கிறது. அது உங்களுக்கு தஹ்ரீஃபா விளங்கலையா? உங்களோட தரப்புல இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையை வச்சுட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. பேச வரல. உங்களோட தன்மை என்ன, உங்களோட பண்பு என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து நீங்க வாதிக்க நாங்க இங்க வந்திக்கிறோம். உங்களோட தன்மையும் உங்களோட பண்பையும் பத்தி நான் நீங்க கேட்டீங்க. இப்ப ரைஸ் ஏன் சொல்லணும், அதுதான் தக்கியான்னு அந்த மாறுறீங்கன்னு சொன்ன பதில் சொன்னா மாறுறேன்னு அர்த்தமா? மறைச்சு சொல்றதுக்கு பொய் சொல்றதுதான் மன்னஜ் உங்களோட கிதாபு உள்ள வேணியமட்டிருக்குது இல்லைன்னு உங்களுக்கு சொல்லேன்னு கேட்டேன். ரைட்டா? இன்றைக்கு உள்ளவங்க எல்லாம் இந்த உசூல் அந்த அறிஞர்கள் ஆகிக்கக்கூடியவங்க எல்லாம் குர்ஆன் மறைக்கப்படல, அப்படி செய்யல, திரிக்கப்படல, இவ்வளவு ஹதீஸில் இவ்வளவு முத்தவாத்திரான செய்திகள் இருக்கோ, இதை மறைக்கிறதுக்கு காரணமே தஹியா தான். அதுக்கான ஆதாரமும் என்னது இருக்குன்னு நான் இதுலயும் பதிவுமிட்டேன். அதோட்டுனா தான் மாறுறீங்க அப்படின்னு சொல்றது என்ன? ஒரு கேள்விக்கு போய் சொன்னா மாறுறதாண்டா? அப்படியே அந்த மாதிரி என்ன நீங்க எந்த மாதிரியான இடத்துக்கு போவானோ உங்களுக்கு பதில் சொல்றது காதால தாங்க எல்லாம் இருக்காங்க. என்ன கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். அபு அப்துல்லா ஜஃபர் சாதிக் சொன்னாதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னா 2 உண்டா எங்களுக்கு? ரசூலாங்க எங்கேயா குர்ஆன்ல 10,000 வசனம் காணான்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கிறாங்களா? உங்களோட பார்வையில ரசூலாங்களுக்கு ஈக்குவலான அளவுக்கான ஒரு ஆள் தானே ஜஃபர் சாதிக். அப்ப ஜஃபர் சாதிக் என்ன செய்யறாரு? அதாவது ஹதீஸ்கள் என்ன சொல்ற, ஹதீஸ் ஏற்றுக்கொள்றது. ஜஃபர் சாதிக் சொல்றாரு 10,000 வசனத்தை காணாண்டு. நான் இந்த செய்தி பலகீனம் என்று நீங்க பலகீனம் சொல்லுங்க பாப்பாதே. ஜஃபர் சாதிக் 10,000 வசனம் காணாண்டு சொன்னது செய்தி பலகீனமானதுன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஆதாரம் இல்லாட்டி தக்கியாங்கிற பேர்ல கதையை முடிக்க பாக்குறீங்களா? என்ன கழிச்சிட்டு இருக்கிறீங்க? இவ்வளவு விஷயத்தை நான் தெளிவா உங்களோட பேசிட்டு இருக்கேன். உங்கள்ட்ட ஆதாரம், நீங்க முன் வச்ச ஆதாரம் பிழை என்று நான் நிரூபிச்சிருக்கிறேன். நீங்க இதை தக்கியா ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அடிவயிறு கலங்குதோ தக்கியான்னு சொன்ன உடனே 2 சூறா இல்லைன்னு சொல்றது அதெல்லாம் சின்ன பிரச்சனை. முஜாஹித் மௌலை நீங்க பலகீனம் என்று சொல்ற பலகீனமாகறல. இப்னு தைமியா சஹி என்று கண்டு அந்த விஷயத்தை பேசிருக்கிறேன். உங்களுக்கு 10,000 வசனம் காணலைன்னு சொல்றது, எனக்கு ஒரு வசனம் காணலைன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். அது பிரச்சனைக்குரிய விஷயம் தான். 2 சூறா இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்லி இப்னு தைமியா அவர்கள் கூட வாக்குமூலம் கொடுக்குறாரு. உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு உண்மையிலே பிரச்சனை விளங்கலையா? உங்களுக்கு 10,000 வசனம் இல்லைன்னு சொன்னா தானே பிரச்சனை. ஒரு 2 சூறா இல்லைன்னு சொல்றது அதெல்லாம் சின்ன பிரச்சனை. அது ஒரு லைஃப் ஆனது. அப்படி என்று நீங்க எப்படி கடந்து போறீங்க? ஆதாரத்தை முன் வைங்க. உங்களோட வாதத்துக்குரிய ஆதாரத்தை முன் வைங்க. ஒட்டுமொத்த ஷியாக்கள் இடத்திலும் தஹ்ரீஃபுல் குர்ஆன் இஜ்மா இதான் உங்களோட வாதம். அந்த வாதத்துக்குரிய ஆதாரத்தை முன் வைங்க. ஆதாரம் இல்லையா? இல்ல சும்மா ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க?
பிரச்சனை சுட்டி தான் அதை லைவ் நான் சொல்றேன், விளங்கிட்டா? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது பிரச்சனைனா 10,000 ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுங்க, பலகீனம் சொல்லுங்க பாவம் உங்களால முடிஞ்சா. ஜாஃபர் சாதிக் ரஹிமவுல்லா சொன்னது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்ததுல 10,000 காணான்னு சொன்னது 7 மணி நீங்க பலகீனம் சொல்லுங்க பாவம். இவ்வளவு அறிஞர்கள் பலகீனம் சொல்லிக்கிறாங்க, நான் ஒரு நாள் ஏத்துக்கல மாட்டேன்னு சொல்லுங்க உங்களால ஏழுமா? ABCD சரியா? மறுபடி இதுல இருந்து காட்டணும் இந்த இது ஓடி வந்துடுறேன், இங்க ஓடி வந்துடுறீங்க, இங்க வந்த மாதிரி இஜ்மா ஓடிடுறீங்க. கேட்ட கேள்வி பதில் சொல்லி 7 மணி ஜாஃபர் சாதிக் ரஹிமவுல்லா சொன்ன அந்த 10,000 வசனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது கொண்டு வந்த அந்த 10,000 வசனத்தை இந்த குரூப் தூக்கிட்டாங்க அப்படி என்று சொல்றதும், அதே போல என்னது 3ஆக 4ஆக திருமணம் முடிக்கலாம்ன்றதுக்கு இடையில அந்த 3ல் ஒரு குர்ஆன் காணா அப்படி என்று சொன்ன ரிவாயத்தையும், அதாவது முத்தவாத்திரான ரிவாயத்துக்கள் என்று சொன்ன முஸ்தபீதான ரிவாயத்துக்கள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட ரிவாயத்துக்கள் 7 மணி நீங்க பலகீனம் என்று சொல்லுங்க பாப்போம். சொல்றதுல உங்களுக்கு என்ன இருக்குது? வைக்காம ஆதாரத்தை வைக்காம நீங்க ஷியாக்கள் இவ்வளவு பேர் எத்தனை கிதாபுகள் நான் போட்டேன், நீங்க எத்தனை கிதாபுகள் இதுல போட்டீங்க? தஹ்ரீஃபுல் குர்ஆன் என்கிறது பிழையானது என்று ஷியாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு லிஸ்ட கூட இந்த போட்டதை நான் பார்த்தேன். அப்ப இதுல எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பலகீனமானது என்கிறதுக்குரிய விளக்கம் எல்லாம் எழுதி இல்லையா அந்த கிதாபுகள்ல? நான் சொல்லணும் பலகீனம் சொல்லித்தானே அதுல எழுதியிருக்கிறாங்க. அது எப்படி பலகீனமாகுதுங்கிறத எல்லாம் சொல்லித்தானே இருக்கிறாங்க. இதை போய் நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களோட வாதத்துக்குரிய பதில வைக்காம ஆதாரத்தை வைக்காம நீங்க என்னதையோ பேசிட்டு இருக்கிறீங்களே. போட்டு டீக்கலும் அது அரபு வாசிக்கிற குரூப் ஆயிருந்தா பரவாயில்ல. இங்க 2 சவர்களுக்கு அரபு வாசிக்க தெரியாதே அப்படிங்கிற டைம்ல அவங்களால முழுசா ஒரு பக்கத்தை வாங்கி விளக்க தெரியும் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க எதையும் பார்த்து முடிவெடுக்கிற மாதிரி, ஏன்னா அவ்வளவு செய்திகளை போட்டு இப்ப நீங்க முடியுமெண்டா இந்த ஜாஃபர் சாதிக் ரஹிமவுல்லா அவர்கள் 10,000 வசனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குணத்துல காணான்னு சொல்றத தஈஃப்னு சொல்லுங்க பாப்பா. ஏர்மடா பலகீனம் பண்ணு. எனக்கு 2 பிரச்சனை சுட்டித்தான் அது பலகீனமான செய்தி. அதுக்குரிய அறிஞர்களே நான் போடுவேன், யார் யாரெல்லாம் பலகீனமானு சொல்லிக்கிறாண்டு அதை முழுசா நான் சொல்லுவேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னது என்னன்னு நான் சொல்லுவேன், விளங்கிட்டா? இதுக்கு நீங்க 7 மணி பதில் சொல்லுங்க. ஜாஃபர் சாதிக் ரஹிமவுல்லா சொன்னது உங்களோட நிலைப்பாடு உங்களுக்கு சொல்ல இயலாது. நான் ஃபர்ஸ்ட் போட்டதே அதுதான். ஃபர்ஸ்ட் போட்டது மட்டுமல்ல, அதுக்கு மஜ்லிஸுடைய விளக்கத்துல இருந்து எல்லாம் தூக்கி போட்டேன். உங்களால அது நின்று பிடிக்க இல்லாம தடமாறி தான் சுன்னியோட புத்தகத்துல ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தடமாறிட்டீங்க. வேற என்ன காரணம்? உங்களோட தன்மைன்றீங்க, உங்களோட பண்புன்றீங்க. உங்களோட பண்பும் தன்மையும் என்னை மாதிரி இல்லையே. நான் உங்களோட செக்ஷன்ல என்ன பதில போட்டோம்னா அதுக்கு உடனே சொல்றேனே. நான் நீங்க பதில் சொல்றேன்னா சொல்றேன், என் செக்ஷன்ல நான் பதில் சொல்றேன், ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். இப்ப சுருக்கமா இது கராத் சாதான்னு சொன்னு சொல்றேன். இதுக்குள்ள இப்ப வராதீங்க, நான் பதில் சொல்றேன். உங்களால போட்ட முதலாவது போட்டது அதான். நான் உங்களால முடியுமா அதுக்கு மறுப்பு சொல்றது? அல்லது காபி குலைனி எடுத்து போடுங்க அந்த பக்கத்துல. உங்களுக்கு அந்த திராணி இல்ல, அதை சொல்றதுக்கு ஆதாரத்தை ஆய்வு செய்யற அளவுக்கான திராணியும் தைரியமும் தகுதியும் உங்கள்கிட்ட இல்லைன்றதான் எனக்கு விளங்குது. உங்களுக்கு அறிவிப்பாளர் வரிசை இஸ்னாது அது இதெல்லாம் தெரியாது. நீங்க மதஹப் உசூலிக்கு சொன்ன விளக்கமே தலைகீழ் விளக்கம், வணங்கிட்டா? உங்களுக்கு உசூல் என்னன்னு விளங்கல இந்த இடத்துல. 7 மண்டா உசூலின்னு சொன்ன பேசினா விளங்கும் எனக்கு. நீங்க உசூல்னு தெரிஞ்சிருந்தா முஸ்தத்ரக்கல் வசாயில் எழுதின நூரிய தப்ரீஸியை பத்தி ஒழுங்கா விளங்கி வச்சிருப்பீங்க. 3ல் ஒரு பகுதி குர்ஆன காணா, 10,000 வசனம் காணான்னு சொன்ன வசனத்துடைய அறிவிப்பாளர் பத்தி உங்களுக்கு பேசலாமா? இங்க ரிஜால் ஹதீஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எடுத்து 7 மணி முடிஞ்சா உங்களுக்கு அறிவித்திராணி இருந்தா, நான் எப்படி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவோட செய்தி பலகீனம் என்று சொன்னனோ, அந்த செய்தி பலகீனம் என்று நிரூபிக்கிறதுக்குரிய முழு ஆற்றலோட நான் இருக்கிறேனோ, உங்களால முடிஞ்சா கொண்டு வந்து வைங்க. உங்களால சொல்ல இயலாம தான் பெரட்டிட்டு திரியுறீங்க இங்கெல்லாம். உங்களோட சைட்ல இருக்கிறத நீங்க லைவ் என்று சொல்றீங்க, அதை இன்னும் விளங்கப்படுத்தல. அது 7 கிராத்து முறைன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அந்த 2 சூழா இல்லை என்று சொல்லி இப்னு மஸ்ஊத் சொல்றாரு. அதை நீங்க எனக்கு ஓதி காட்டுங்க என்று சொன்னா 7 கிராத்து முறையில் ஒன்றில் ஓதி காட்டுனா அதை நீங்க செய்யறீங்க இல்லையே. அது செய்யலாம், நீங்க லேசான விஷயம் தானே, அதை செஞ்சு காட்டுங்களும். உங்களை கூப்பிட்டது நான் தானே இப்ப இடத்துக்குள்ள. அது லைவ்னு சொல்றதுக்கு ஒரு ஆற்றலும் திராணியும் உங்கள்கிட்ட இருந்தா பேசுங்க பாப்பா. உங்களால முடியுமா? நான் எடுப்படியா லைவ்னு சொன்ன காரணம் நான் 2010 இருந்து பேசுறேன். அதை முழுசா ஆராய்ச்சி செஞ்சவன். நீங்க இன்றைக்கு தான் கண்டோட திடுக்கிட்டுட்டீங்க. என்னடா இப்படி தூக்கி போட்டான் பேசிக்கிற லிங்க் அப்படின்னா நான் அதை பத்தி 20-30 அவருக்கு மேல பேசிக்கிறேன் அர்த்தம். நீங்க ஏற்கனவே பேசவும் இல்லை, அதை பத்தி படிக்கவும் இல்லை, அதை பத்தி தேடவும் இல்லை, விளங்கிட்டா? அப்ப உங்களோட ஹலஃபியல் இல்மியா எனக்கு தெரியும், தெரியாமலாம் இல்ல. உங்களோட அறிவிப்பின் போல எனக்கு தெரியும், தெரியாமலாம் இல்ல. அதனால உங்களால இந்த காஃபி குலைனிக்குள்ள போறதுன்றது உங்களுக்கு கடல்ல இந்த நீச்சல் தெரியாம பாயிற மாதிரின்னு எனக்கு தெரியும். நீங்க ஒவ்வொன்றை எடுத்து போடுங்க, எல்லாத்தையும் லைவ் பண்ணி சொல்லுங்க. நீங்க ஆராய்ச்சி செஞ்சால் தானே அதை தூக்கி போடுங்களும், அதை விளங்கப்படுத்துங்களும் பாப்போம். இப்படி தைமியா சரி என்று சொல்லி எனக்கு காண்றாரு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எத்தனையோ ஹதீதுகள் இருக்கே, அவளுக்கு சொன்ன கிரந்தத்துல இருக்கே. நீங்க ஒவ்வொன்றை எடுத்து போடுங்க, எல்லாத்தையும் லைவ் பண்ணி சொல்லுங்க, நிரூபிச்சு காட்டுங்க.
கிடைச்ச மாதிரி தான் தரமாறி இருக்கிறீங்க. சரியா? இப்ப நீங்க என்ன பேசணும்டா, 7 மணி ஜாஃபர் சாதிக் ரஹிமத்துல்லாஹ் சொன்ன 10,000 வசனத்தை ஜிப்ரீல் கொண்டு வந்தத காணா, குர்ஆன்ல 1/3 பகுதி காணாம், காயிம் பில்லா வரும் வரைக்கும் நம்ம இந்த குர்ஆனை ஓதிக்கின்றிருப்போம், அதுக்கு பிறகு வந்தப்புறம் அங்க பாப்ப மட்டும் உங்களால அறிவுத்திறனை இருந்தா, அதை பலகீனம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தா, உங்களால ரிசர்ச் பண்ண ஏழுமா இருந்தா அதை சொல்லுங்க. இல்லைன்னா தகுதியானவட்ட கொடுத்துட்டு மிம்பரை விட்டு காலி பண்ணுங்க. முடிவெடுக்க மாட்டேன். ரைட்டா? இப்ப நீங்க உங்களுக்கு பதில் சொல்லலாம் போனதால நான் என்ன நினைப்பேன்னா, உங்களுக்கு இதை பத்தி தெரியாதுதான் நினைப்பேன். நல்ல தகுதியான ஒருத்தரை கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டீங்கன்னா அவரோட நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவர் லைஃப் சையெல்லாம் பேசுவாரு. அவருக்கு இது இந்த மதுகபலை பத்தி கிதாபலை பத்தி தெரியும். அப்பா பேசி நெட்ல தேடி வர மாதிரி இருக்காது. அது அதை செஞ்சு காட்டுங்க. அப்ப முஜாஹித் மௌலை முதலாவது நீங்க லைவ் பண்ற ஹதீஸ்களை நிறுவீங்களாம். உங்களுக்கு அறிவுரிக்கன்னு சொல்றீங்க தானே, லைவ் பண்ற ஹதீஸ்களை நிறுவீங்க. ஒவ்வொரு ஹதீஸா கொண்டு வந்து நிறுவீங்க. அது லைவ் பண்ண சொல்லி அது லைவ் பண்ணி சொல்றையும் இல்லை. அது 7 கிராத்து முறை லைவா இருந்தா என்னத்துக்கு 7 கிராத்து முறைக்கு விளக்கம் கொடுக்கணும்? நம்ம லைவ் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம் தானே. அப்ப அதை செய்யலாம். நீங்க படிச்சாலும் சேர்த்து தானே சொல்லுதீங்க, அதை செஞ்சு காட்டுங்க. அப்ப இவ்வளவு நான் ஒரு சவால் விட்டும், அதாவது 10,000 வசனம் ஜிப்ரீல் கொண்டு வந்து அதை காணான்னு சொல்லி சவால் விட்டும், உங்களால உங்களோட வேத அந்த 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 காஃபி குலைனி வேதத்தை உங்களால காப்பாற்ற எல்லாமே இருக்குது. அதே போல உங்களுக்கு என்ன பஹ்ரைனிய அந்த மஜ்லிஸியை காப்பாற்ற எல்லாமே இருக்குது. அது போல திருப்பி நிஅமத்துல்லா ஜஸாரியை காப்பாற்ற எல்லாமே இருக்கு. லைவ் என்று சொல்லி இருக்கு. நான் காஃபிர் என்று கூட சொன்னேன். எங்கடைய சப்ஜெக்ட்ல உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் நான் சுருக்கமான பதில் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த செய்தி பலகீனமானதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்க பலகீனமானதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஆற்றல் உங்களுக்கு இல்லைன்னு தெரியும். சரியா? உங்களுக்கு ஏழாது பலகீனமான என்ன பலகீனம் சொல்லி தெரியாது. அப்போ இந்த ஒரு 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 அறிவிப்பாளர்கள்ல யாரு கூட யாரு குறவு, எவ்வளவு சுமந்திக்கிறாங்க, எந்த இடம் பேத்து எங்க இடிக்கும், அதெல்லாம் முழுசா ஒரு பார்த்தா தான் தெரியும். அது தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு டவுட், இவனுக்கு ஒருவேளை ஷியா கிரந்தங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்குமா தெரியாம இருக்குமா, அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்க. சரியா? நீங்க முடிஞ்சா உண்மையில ஆற்றல் உள்ளவராக இருந்தா நீங்க இதுக்கு பதில சொல்லுங்க. ஏன்றதுக்கெல்லாம் நான் சுருக்கமாகவும் பதில் சொல்லிக்கிறேன், ஆல்ரெடி பதில் விரிவாகவும் சொல்லிக்கிறேன். இதுக்கு பிறகு சொல்லுவேன்னு சொல்றேன். சொல்ல மாட்டேன் இந்த குரூப்ல நான் சொல்லல, சொல்லுவேன்னு சொல்றேன். நீங்க முடிஞ்ச நான் ஃபர்ஸ்டா வச்சதுல ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹ் குர்ஆன்ல 1/3 பகுதியை காணா, விளங்கிட்டா? அதே போல என்ன இந்த 10,000 வசனத்தை காணா, அது காயிம் பில்லா வரும் வரைக்கும் நம்ம இதைத்தான் ஓதுவோம் என்று சொன்னா இது முத்தவாத்திர் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க. இதை என்ன வாய்ப்புன்னு சொல்லுங்க. பெரிய சவால்லாம் விட்டீங்களே, எங்க அந்த ஆதாரத்தை முன்வைங்க. ஆதாரத்தை நீங்க வாதம் பண்ணதுக்கு ஆதாரத்தை முன் வைக்கவே இல்லை. முன் வைங்க. நீங்க பெரிய ஆய்வுலாம் பண்ணாலன்னு சொல்றீங்க தானே, முன் வைங்க. ஷியாக்கள் இடத்துல இந்த தஹ்ரீபுல் குர்ஆன் என்ற சிந்தனை இஜ்மா, உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு என்று சொல்லி எவ்வளவு தைரியமா பேசுனீங்க பாருங்க. எங்க ஆதாரம்? எங்க அந்த ஆதாரம்? அந்த ஆதாரத்தை முன்வைங்களும், விஷயம் முடிஞ்சு. பெரிய இதை சொன்னீங்களே, நான் ஆதாரத்தை வச்ச ஏற்றுக்கொள்வீங்களா, அது செய்வீங்களா, இது செய்வீங்களா, பெரிய சவால்லாம் விட்டீங்களே, எங்க அந்த ஆதாரம்? ஆதாரத்தை முன்வைங்க. இந்த பாயிண்ட் நீங்க நகர விட மாட்டேங்களே. இதுலதான் என்னுடைய வாதம். 7 மட்டும் சொல்லுங்க. மாறுறீங்களே, 10,000 வசனத்தை காணாம ஆதாரத்தை முன் வச்சு முன்வைங்களா? 10,000 வசனம் காணான்னு சொல்றத வசனத்தை முன் வச்சா முன்வைங்க. வேதம் உங்களுக்கு முன் வைக்கணும். இப்ப கிதாப் கொண்டு கையில தரணுமா? முஜாஹித் மௌலையை நீங்க சவால் விட்டீங்க தானே, ஷியாக்கள் இடத்துல தஹ்ரீபுல் குர்ஆன் இஜ்மா இருக்கு, ஆதாரம் காட்டினா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. சவால் விட்டீங்க தானே, ஆதாரத்தை காட்டுங்களா முஜாஹித் மௌலை. எங்க உங்களோட ஆதாரம்? ஆதாரத்தை எடுத்து போடுங்களா. வாதம் 10,000 வசனத்தை காணா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்ட 10,000 வசனத்தை காணா, பதில் சொல்லுங்க. 7 மண்டா 1/3 பகுதியை காணா. இரண்டாவது வச்ச வாதம் குர்ஆன்ல 1/3 பகுதியை காணா, 7 மண்டா பதில் சொல்லுங்க. அப்படி ஒரு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா முத்தவாத்திரான செய்தா நாங்க ஏத்துக்கல மாட்டோம், அப்படி பதில் சொல்லுங்க. அவங்க எல்லாம் காஃபிர், அப்படி ஏதாவது பதில் சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க விட்ட சவாலுக்கு ஆதாரத்தை, நீங்க வச்ச சவாலுக்கு இதை கொண்டு வாங்கலாம். ஆதாரத்தை, அந்த ஆதாரத்தை கொண்டு வராம இதை பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க பெரிய சவால்ல விட்டீங்களே, இப்ப இதெல்லாம் காட்டினா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களான்னு சொல்லி. காட்டினா ஏற்றுக்கொள்வீங்களா? எனக்கு காட்டினா காட்டுங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். காட்டுங்க, ஏற்றுக்கொள்றேன். இல்லாத என்னத்தை ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவளு சொன்ன கிரந்தத்துல இதே பிரச்சனை தானே இருக்கு. தஹ்ரீபுல் குர்ஆன் பத்தி தான் நாங்க எல்லாம் பேசப்பட்டிருக்கிறேன். 2 சூறா காணல, 2 சூறா மேலதிகமா இருந்துச்சு. எனக்கு ஓதி காட்டுங்க, 7 கிராத்து முறையில் ஓதி காட்டுங்க. அதை நீங்க செய்றீங்க இல்லையே. அப்ப எவ்வளவு இதான கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க விட்ட சவாலுக்கு ஆதாரத்தை முன்வைக்க, அதை உங்களுக்கு அதை சொல்லி கேளாம இருக்கு. அப்ப அதை சொல்லிட்டீங்கன்னா விஷயம் முடியுது தானே. எனக்கு ஓதி காட்டுங்களும், 2 சூறா இல்லாத மாதிரி. அதை எப்படி 7 கிராத்துக்குள்ள வருதுன்னு பார்ப்போம். வாதம் 10,000 வசனத்தை காணா,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்ட 10,000 வசனத்தை காணா, பதில் சொல்லுங்க ஏழுமண்டா. குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதியை காணா, ஏழுமண்டா பதில் சொல்லுங்க. இருந்தாலும் தஈஃப் அப்படி ஒரு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா முத்தவாத்திரான செய்தியை நாங்க ஏத்துக்கல மாட்டோம் அப்படி பதில் சொல்லுங்க. அவங்க எல்லாம் காஃபிர் அப்படி ஏதாவது பதில் சொல்லுங்க. சொல்றீங்க எங்கடா முஜாஹித் மௌலை எனக்கு வேண்ட கேள்வி எல்லாம் திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும். நீங்க பெரிய சவால்லாம் விட்டீங்களே, ஷியாக்கள் இடத்துல தஹ்ரீபுல் குர்ஆன் இஜ்மா இருக்கு, நான் ஆதாரம் வச்சா நீங்க ஏற்றுக்கொள்ளீங்களா? எங்க அந்த ஆதாரத்தை காட்டுறீங்க இல்லையே, எங்க அந்த ஆதாரம்? உங்களோட வாதத்துக்குரிய ஆதாரத்தை முன்வைங்களோ. ஷியா ஹதீஸ் கிரந்தங்கள்ல இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா சுன்னிகள் இடத்துல இருக்கு, சுன்னிகள் இடத்துல இருக்குதான். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு ஆதாரம் முன் வைக்கிறீங்க இல்லையே, ஷியாக்கள் இடத்துல இஜ்மா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. எங்க அந்த ஆதாரம்? பெரிய சவால்லாம் விட்டீங்க, அந்த ஆதாரத்தை கொண்டு வாங்க. 10,000 வசனத்தை காணா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்ட 10,000 வசனத்தை காணா, பதில் சொல்லுங்க ஏழுமண்டா. ஒரு பகுதியை காணா, ஏழுமண்டா பதில் சொல்லுங்க. செய்தியா இருந்தாலும் தஈஃப் அப்படி ஒரு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா முத்தவாத்திரான செய்தியை நாங்க ஏத்துக்கல மாட்டோம் அப்படி பதில் சொல்லுங்க. அவங்க எல்லாம் காஃபிர் அப்படி ஏதாவது பதில் சொல்லுங்க. அதாவது அவர்களுடைய கிரந்தத்துல இருந்து ஒரு 10,000 வசனத்தை காணாண்டாலும் குர்ஆன்ல இருந்து 10,000 வசனத்தை காண அவங்களுக்கு அது கணக்கே இல்லை. அடுத்தவன் என்ன செய்யறான்னு பாத்துட்டீங்க. அடுத்தவனை உடுக்க உங்களோட கிரந்தத்தை தானே விமர்சிக்கணும். திராணியும் ஆற்றலும் இல்லை அதை பாதுகாக்கிறதுக்கு. நான் பதில் சொல்லிக்கிறேன், அது பலகீனமானதுண்டாவ சொல்லிக்கிறேன். உள்ளுக்கு வாதத்துக்கு வாரேன்னு சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி எப்படி பலகீனம் விளங்கப்படுத்தினு லிங்க் எல்லாம் போட்டிக்கிறேன். அதை பாக்குறதுக்கான அதுவும் இல்லை. என்ன பார்த்த விளக்கம் வழங்கிறதுக்காக வேண்டி ஒரு பிரச்சனை. சரியா? 3வது நான் பதில் சொல்றேன்னு சொல்றேன். விரிவா இந்த குரூப்ல பதில் சொல்றேன்னு சொல்றேன். 3ன்னு சொல்லிட்டு நீங்க இந்த போட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்ல ஓட்டம் தான் இறக்கிறோம். வணங்கிட்டா நீங்க இறக்கினீங்கன்னா கன்ஃபார்மா எந்த ஆதாரத்தை தூக்கி பெரட்டி சுண்ணாக்களுக்கு ஆதாரம் ஏன்னா பதில் சொல்றாரு இல்லையா பாத்தீங்களா? அதனால நல்ல திறமையான ஆதாரங்களை படிச்ச ஒருத்தரை கொண்டு இதுக்குள்ள போடுங்க, கொஞ்சம் பேசலாம். நான் இவரை வச்செல்லாம் ஒன்றும் முடிவெடுக்கல. சரியா? இவரை முடிவெடுத்துட்டேன். இப்படியில பேசக்கூடியவங்க இதெல்லாம் லைவ். நான் கேட்கிற கேள்விக்குல நீங்க பதில் சொல்லாம நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லல ஓட்டோம்னு சொல்லி சொல்றீங்க. வெக்கம் இல்லையா உங்களுக்கு? நான் எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கிறேன். நீங்க சவால் விட்டதுக்கு ஆதாரம் கொண்டு வந்து போடல. எவ்வளவு சவால் விட்டீங்க, ஆதாரம் கொண்டு போடல. அவ்வளவு சொன்னாக்கள்கிட்ட இப்படி சிந்தனை இல்லை என்று சொன்னீங்க, நான் வந்து தூக்கி போட்டேன். ஹதீஸ்களை காட்டினேன், இப்னு தைமிய்யாவோட கருத்தை காட்டினேன். இதெல்லாம் வந்துட்டு இப்படி இருக்கும் பொழுது நான் நிரூபிச்ச விஷயங்கள் எத்தனை எரியக்குள்ள நீங்க இந்த கேட்டு இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இந்த ஹதீஸ் எல்லாம் வந்துட்டு லைவ் என்று சொல்றதுக்கு குர்ஆனுக்கு முரண்பட்டாலே இன்னா நஸல்னா திக்ர இன்னா லஹு ஹாஃபிலூன், இந்த குர்ஆனை நாங்க தான் இறக்கினா நாங்க தான் பாதுகாப்புன்ற அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த ஒரு விஷயத்துல ஹதீஸுகளை வச்சு நீ இதை வந்து தீர்மானிக்க இயலாது. ஹதீஸுகள் வந்து இப்போ இந்த வசனத்துக்கு முரணா இருக்கு இந்த ஹதீஸ். இதெல்லாம் வந்துட்டு லைவ் என்று சொல்லியிருக்கிறார் அறிஞர்கள். இது வந்து உசூலி இஜ்திஹாதுல உசூலி, அதான் அக்பாரி உசூலிங்கிறது விஷயம். உசூல் அடிப்படையில பேசக்கூடியவங்க இதெல்லாம் லைவ் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது சாதாரணமா கடந்து போற ஒரு விஷயம். முஜாஹித் மௌலையே நீங்க என்ன வச்சு முடிவு எடுத்த மாதிரி உங்களை வச்சு முடிவு எடுத்துட்டேன். உங்கள்ட்ட ஒண்ணும் இல்ல. நீங்க பேசுற விஷயம் எல்லாம் வந்து சும்மா போலியானது, காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறீங்க. இதெல்லாம் வந்து லைவ் ஆனது, குர்ஆன் வசனத்துக்கு முரணானது. அல்லாஹ் இறக்கி வச்சத நானே பாதுகாப்புன்னு சொல்லிக்குள்ள இந்த மாதிரி குர்ஆன்ல கையாடல்கள் இருந்துச்சு, குர்ஆன்ல பாதி இதெல்லாம் வந்துட்டு பலகீனமானது. இது வந்து ஹதீஸ் கலையில வர ஒரு விஷயம். ஒரு சரியான ஹதீஸ் சொன்னா குர்ஆனுக்கு முரண்படக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனை கூட அதுல இருக்கிற. இது கூட உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவுதான் முத்தவாத்திரா இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்ப நீங்க சொல்லுங்க, ஜாஃபர் சாதிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் காஃபில சொல்லக்கூடியது குர்ஆனுக்கு முரணானது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பலகீனமான செய்தி என்று சொல்றீங்களா? அப்படியே அதை சொல்லுங்களே. ஆடியோ உண்டு, அப்படி சொல்லல நீங்க அப்படி. ஜாஹித் மௌலை என்கிட்ட நான் சொல்ற ஆடியோ கேட்டுதான் பேசிருக்கீங்களா இல்லையா? சுருக்கமா தான் நான் சொல்றேன். குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ் அது வந்து லைஃப் தானே. சரியான ஹதீஸ்ல நிபந்தனைகள் உண்டு, குர்ஆனுக்கு முரண்படக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் வந்து நாங்க தான் இறக்கி வச்சா நாங்களே பாதுகாப்போம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி குர்ஆன்ல மாற்றம் வந்திருக்கேன்னு சொல்ல முடியும்? அந்த ஹதீஸ் எல்லாம் வந்து லைஃப் தானே. லைஃப் சுருக்கமா நீங்க கேக்குறீங்க, பதில் நான் சொல்லிட்டேன். வேற என்ன பிரச்சனை இருக்கிற பதில? உண்மையிலே நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்குது இல்லையா? இந்த ரிவாயத்துக்கள் நீங்க நினைச்சிட்டீங்க சஹீல் புகாரி சஹீல் முஸ்லிம் மாதிரி இந்த குத்துபுல் அர்பா சஹீல் அர்பான்னு சொல்றல ஷியாக்கள் யாரும். ஏன்னா அதுல சஹீல் லைஃப் எல்லா பலாய் ஹதீஸ்கள் இருக்கு, ரிவாயத்துக்கள் அது.
அதுல சை இருக்குல்ல இவருக்கு அதை தீர்மானிக்கிற உசூல் அடிப்படையில இதெல்லாம் லைஃபானது என்ற குருவ வசனத்துக்கு முரண்படுது. இது தெளிவா நான் பேசிட்டீங்களா? நீங்க சொல்றீங்களா? நீங்க அப்ப இங்க உள்ளத யாரு சொல்லிட்டு இருக்கிற? தெளிவா தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். முஜாஹித் மௌலை உங்களை மாதிரி முத்தவாத்திரான ஹதீஸா இருந்தாலும் குர்ஆனுக்கு முறப்பட்டாலும் அதை மறுக்க இயலாது அப்படி என்று பேசுற ஆள் இல்லை. நாங்க அப்படி இல்லை. குர்ஆனுக்கு எப்படிப்பட்ட ஹதீஸ் முரண்பட்டாலும் அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்று தான் எங்களுடைய இமாம்களே சொல்லியிருக்கிற. ஹதீஸ் காட்டட்டா உங்களுக்கு நான்? குர்ஆனுக்கு முரண்பட்டா அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. இப்ப இப்படியான இந்த ஹதீஸ் எல்லாம் தஹ்ரீப் சம்பந்தமா வந்திருக்கிற ஹதீஸ் எல்லாம் பலகீனமானது குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறதுனால. அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள இயலாதா? சஹீஹ் என்ற அர்த்தம் இல்ல. குலைனியுடைய புத்தகமா இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த 8 அடிப்படை நூல்கள்ல இருந்து அப்ப மறுவன்பது. இப்ப இது ஓகே. இதை நீங்க சொன்ன பதில். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன், இது சரியானு பாருங்க. நான் புரிஞ்சது நீங்க சொன்னதுல இருந்து, அதாவது நான் எந்த அறிவிப்புகளை எடுத்து காட்டினாலும், அதாவது உசூல்கள் உள்ள இதுல இருந்து எந்த கிதாப்ல இருந்தாலும் சஹீஹ் என்ற அர்த்தம் இல்ல. குலைனியுடைய புத்தகமா இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த 8 அடிப்படை நூல்கள்ல இருந்து எந்த அறிவிப்புகளை எடுத்து காட்டினாலும் அதுல குர்ஆன் கூட்டப்பட்டது குறைக்கப்பட்டது என்று வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பலகீனமானவைகள். இதுதான் ஷியா அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அப்படித்தானே? இப்ப நான் புரிஞ்சது சரியா? அனைத்துமே முத்தவாத்திராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது பலகீனமானது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் ஷியா அறிஞர்களுடைய நிலைப்பாடு. எல்லா ஷியா அறிஞர்களாட்டையும் குறிப்பிட்ட ஷியா அறிஞர்களுடைய நிலைப்பாடு. இது சரிதானே? நான் புரிஞ்சது. இந்த ஹதீஸ பாருங்க, அல் காஃபில தான் இது வருது. அதே மாதிரி பஹ்ரானி அவர்களுடைய அந்த அல் புர்ஹான்ங்கிற தப்சீர்லையும் சொல்லப்படுற ஹதீஸ் இங்க இதுல நான் சொல்றேன். இந்த கிதாப்ல இருந்து அந்த பதிவு செய்யப்பட்ட இந்த சுட்டி காட்டப்பட்ட மேற்கோள் காட்டி சுட்டி பார்க்கப்பட்ட அந்த ஹதீஸை சொல்றேன். இந்த ஹதீஸை அறிவிக்கிறது யாரு? இமாம் ஜாபர் சாதிக். அவங்க தான் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸையும். அவங்க சொல்றா, மினாவுல வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பா செய்யறாரு. ஃபகால ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, மாஜாக்கும் அன்னி யுவாஃபிகு கிதாபல்லாஹி ஃபஅன குல்து, எதுவெல்லாம் என்னை பற்றி உங்களிடத்தில் வந்து அது இந்த அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நேர்பட்டதாக அப்படி ஏதாவது வருதோ அது நான் சொன்னது. ஒமாஜாக்கும் யுகாலிபு கிதாபல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரண்பட்டதாக எதுவெல்லாம் வந்திருக்கிறதோ ஃபலமக்குல், அது நான் சொன்னது இல்லை. இதுதான் உசூலி ஷியாக்கள் எடுத்து இஜ்திஹாதுல கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பொது விதி. குர்ஆனுக்கு முரண்பட்டா அது எந்த மாதிரியான ஹதீஸா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது இமாம் ஜாபர் சாதிக் சொன்னது. அதே மாதிரி காஃபில சொல்லப்படுற குலைனி அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ அறிவிக்கிறது இமாம் ஜாபர் சாதிக் தான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இன்னல் அசீஸ் அல் ஜப்பார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்ஸல அலைக்கும் கிதாபஹு, தன்னுடைய வேதத்தை இறக்கினான். வஹுவ சாதிக் அல்பார், அது உண்மையானதும் புனிதமானதும் தூய்மையானதாகுமா இருக்குது. அப்ப இது என்ன சொல்றது? கையாடல் இல்லாதது, உண்மையானது, அல்பார் புனிதமானது, கையாடல் இல்லாதது என்கிறதுதான் என்னுடைய அர்த்தம். அப்படி இருக்கு. யாரு? இமாம் ஜாபர் சாதிக் ஷியா இமாமே அவர் என்ன செய்யற வாக்கு மூலம் கொடுத்திருக்கிற, அவங்க அறிவிச்சிருக்கிற. இருக்கிற குர்ஆன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. கைகளில் இருக்கிறது இல்லாத குர்ஆனத்தை பத்தி பேசல. அவங்க கைகளில் இருக்கிற குர்ஆனத்தை பத்தி தான் பேசுற. இமாம் ஜாபர் சாதிக் இந்த ரிவாயத்தை அறிவிக்கிற நேரம் குர்ஆன்லாம் துவக்கப்பட்டு கையில இருக்கிற, அதான் அவர் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஹதீஸை பாருங்க, ஷேக் ஷது பதிவு செய்யற தௌஹீத்ங்கிற கிதாப்ல. அதே மாதிரி இமாம் ரிலாட ஹதீதுகளை தொகுத்த ஒரு கிதாப் இருக்கிற ஒயூனு அக்பாரில் ரிலான்னு சொல்லி இமாம் ரிலாட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, மா தகூலு ஃபில் குர்ஆன், குர்ஆன் சம்பந்தமா என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, கலாமுல்லாஹி லா ததஜாவஸுஹு, அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை நீங்க அதை கடந்து செல்லாதீங்க, அதை மறுத்து செல்லாதீங்க. வலா தத்லுபுல் ஹுதா ஃபி கைரி, அது அல்லாததுல நீங்க நேர்வழியை தேடாதீங்க. ஃபததில்லு, நீங்க வழிகட்டு விடுவீங்க. இப்ப இந்த குர்ஆன் திரிவுக்குள்ளா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? அப்ப எங்க சத்தியம் இருக்குன்னு வேறொன்றை தானே தேடிட்டு போகணும். ஆனா அப்படி வேறொன்றை தேடி போறது வழிகேடு என்று சொல்லி அவர் சொல்றாரு. அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இந்த குர்ஆன்ல இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? நேர் வழியை தேடுங்க, அதை மறுத்து செல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த குர்ஆனை பத்தி தான் அவர் பேசியிருக்கிறாரு. முஜாஹித் மௌலை நீங்க சொல்லுங்க, முத்தவாத்திரான ஹதீஸ் குர்ஆனுக்கு வேறுபட்டா நீங்க ஏற்றுக்கொள்ளீங்களா இல்லையா? அது சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளீங்களா இல்லையா? அது சொல்லுங்க. நாங்க ஷியாக்கள் ஷியா உசூல் அடிப்படையில, உசூல் ஹதீஸ் அடிப்படையில, உசூல் ஃபிக் அடிப்படையில முத்தவாத்திரான ஹதீஸா இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதுதான் இப்ப இருக்கிற இஜ்திஹாத் அடிப்படையில இருக்கிற நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம். இது இமாம்களே சொல்லியிருக்கிற, ஷியா இமாம்களே சொல்லிய விஷயம்.
இமாம் ஜாபர் சாதிக் சொன்ன விஷயம், இமாம் அப்துல்லா சொன்ன விஷயம், இமாம் பாக்கிர் சொன்ன விஷயம், இமாம்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி இந்த வழிமுறையை தான் இஜ்திஹாது கையாளணும்னு சொல்லி தந்துட்டு போயிருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, முத்தவாத்திரான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்ட நீங்க ஏற்றுக்கொள்ளீங்களா இல்லையா? வலைக்கும் ஹஸ்ரத், எப்படி இருக்கிறீங்க? இவர் கேள்வி கேட்கிறாரு யாரு? நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புள்ள சகோதரர்களே, நேற்று இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பிஸியாக இருந்துட்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த என்னன்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டுக்கே சகோதரர் மர்வான் அவங்க வந்து இந்த பதிலை சொல்லி இருந்துட்டு உண்மையிலேயே இந்த விவாதம் ஒரு நல்ல ஒரு திசையில் போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து காஃபியில் குலைனியுடைய இந்த இடத்துல நான் வச்சேன். அதுபோல் முக்கியமாக மஜ்லிசி இவங்களுடைய நூல்களிலிருந்து வச்சேன். அப்போது உசூலியூன்கள் என்ற அந்த தரப்பில் தான் பெரும்பாலான இன்றைய ஷியாக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதை நான் முன் தரப்புலே வச்சுட்டு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அஹ்பாரி ஊன்களாக இல்லை அப்படின்ட்டு. அஹ்பாரி ஊன்கள்ண்டா மர்வான் ஷேக் சொன்ன மாதிரி என்னென்னா, அதாவது அஹ்லுல் ஹதீஸ் மாதிரி இங்கே உள்ள அஹ்லுல் ஹதீஸ் மாதிரி என்று சொன்னாலே அஹ்லு சுன்னால உள்ள அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸ்களை பின்பற்றக்கூடியவர்கள், ஹதீஸ்களை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்கள், அதாவது மதுஹபுகளை பின்பற்றாமல் ஹதீஸ்களை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்கள் போன்ற ஒரு பகுதியினர் தான் அஹ்பாரியூன்கள். சரியா? உசூலியூன்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. மதுஹபுகள் எல்லாம் சேர்த்து பின்பற்றக்கூடிய இஜ்திஹாதாத்துகளையும் சேர்த்து பின்பற்றக்கூடியவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க என்ற பகுதியை அவர் சொன்னார். இதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கே நான் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காஃபீரில் குலைனி அப்படின்ற அந்த நூலில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மட்டுமல்ல, ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு எண்ணி பார்த்தால் ஒரு 200க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் என்ன செய்து வருது. சரியா? அதனால தான் அது மஜ்லிசி போன்ற அறிஞர்களும் நிஅமத்துல்லா ஜஸாயிரி போன்ற பின்வந்த அறிஞர்களும் இடைக்கால அறிஞர்கள் எல்லாம் இது வந்து ஒரு முத்தவாத்திரான முஸ்தஃபீதான அறிவிப்புகள்னு சொன்னாங்கன்றதுனால தான் நான் இந்த வாதத்தை நான் வச்சேன். அப்போ அதுக்குரிய பதில வந்து இப்ப சொன்ன மாதிரி சொல்லி இருந்தா அது பாதை சரியான முறையில பயணிச்சிருக்கு. என்ன சொன்னார்டா, இப்ப முத்தவாத்திராக இருந்தாலும் சரி, அது என்னது எப்படிப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் எங்களுடைய பார்வையில அது காஃபில வந்தாலும் சரி, எந்த கிதாப்ல வந்தாலும் சரி, அது குர்ஆனுக்கு நேர் முரணாக இருக்குமாக இருந்தால், அல்லது குர்ஆனை நிராகரிக்கக்கூடியதாக அல்லது குர்ஆன் கூட்டல் குறைச்சல் என்ற நம்பிக்கையோடு இருக்குமாக இருந்தால் அதை ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த ஹதீஸ்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸ்கள் என்று சொல்லி என்ன செஞ்சார், சொன்னார். அப்போ இதுதான் ஷேக் மர்வானுடைய அந்த நிலைப்பாடு அப்படின்றது. இப்போ எனக்கு அது தெரிஞ்சுட்டு அவங்களுடைய அந்த சூழல்களில் இதான் இருக்குன்னு சொல்லி. இப்போ அடுத்ததாக அவர் என்கிட்ட கேட்டிருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், எனது நிலைப்பாடுகள் என்ன, அதாவது ஹதீஸ்களில் வந்து வரக்கூடிய குர்ஆன் தொடர்பான அவருடைய பார்வையில் அது திரி பண்றாரு. அவருடைய பார்வையில இமது ஹதீஸ் கிரந்தங்கள்ல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து அவர் திரிவு என்றார். நான் வந்து திரிவு அப்படின்னு சொல்லல, அது திரிவு அல்ல, தஹரீஃப் அல்ல. அவைகள் எல்லாம் வந்து தவீலுக்குரியவைகள் அல்லது வந்து என்ன, அதாவது கராஅத் ஷாதான கராத்துக்குரியவைகள் அல்லது பல கராத் முறைமைகளோடு சார்ந்தவைகள் அல்லது ஓதல் மாதம் மாற்றப்பட்டவைகள், இப்படிப்பட்ட விளக்கங்கள் சொல்ல முடிஞ்சவைகள் தான் வருது. அது திரிவு அல்ல அப்படின்னு சொல்றோம். இந்த திரிவு அல்ல என்று ரெண்டு அமைப்புல நான் சொல்றேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், திரிபண்ட வார்த்தையை வந்து எந்த அறிஞர்களுமே அஹ்லு சுன்னால வந்து குர்ஆன்ல பயன்படுத்தல. அஹ்லு சுன்னா அறிஞர்கள் என்று நான் உங்கள்கிட்ட சுட்டி காட்டுற அந்த லெவலில் உள்ள அறிஞர்கள் என்று யாரெல்லாம் எங்களோட சமுதாயத்தை அறிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் யாருமே குர்ஆன்ல தஹரீஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்தல. ஷியாக்கள் நிறையவே பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? ஷியா அறிஞர்கள் நிறையவே தஹரீஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த தஹரீஃப் என்ற வார்த்தை என்னது, அவங்க அதுக்கு பயன்படுத்தலை. குர்ஆன்ல தஹரீஃப் இருக்குது அப்படின்னு பயன்படுத்தலை. அப்போ எனவே இது ஒரு காரணம். அது வந்து என்னது, நாங்கள் தஹரீஃபை ஏற்றுக்கொள்ளல இருக்குது. இன்னொரு காரணம், எங்கள்கிட்ட வந்து கராத் ஷாதாக்கள் என்று நாங்கள் ஒத்துக்கொண்ட சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஷாதான கராத்துக்கள், இதெல்லாம் ஓதல் முறை மாற்றப்பட்டவைகள், அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் முன் வச்சுக்கிறோம் அப்படின்னு ஆதாரங்களை நான் முன் வச்சு பேசிக்கிறேன். ஆல்ரெடியே நான் என்ன செஞ்சுக்கிறேன், அது பேசிக்கிறேன், விளக்கம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எங்கேயாவது வந்து என்னது இந்த வசனங்கள் இல்லை, இந்த வசனம் இருக்குது அப்படின்னு எங்கேயுமே வரலை. வந்தவைகளாக இருந்தாலும் அவைகள் பலகீனமானவைகளாகத்தான் இருக்கு. அதாவது இஸ்னாத் ரீதி அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக பலகீனமாக இருக்குது. முத்தவாத்திரான செய்தியாகவோ
அல்லது எனது பெரிய மிகவும் பலமான செய்திகளாகவோ இல்லை, பலகீனமான செய்தி. அது ஒன்றுதான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த 2 சூரத்தையும் முஸ்ஹஃப்ல எனது எழுத விடவில்லை என்று வரக்கூடிய அந்த வசனம், அதை லைசத்தா மினல் குர்ஆன், அது 2 குர்ஆன்ல உள்ளதல்ல என்று சொன்னா வரக்கூடிய விஷயம், அது மிகவும் பலகீனமான செய்தி, மிக 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 பலகீனமான செய்தி என்றதை நம்ம சொன்னோம். ஆனால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதை என்ன அதாவது குர்ஆன்ல இல்லை என்ற வார்த்தைகள் சொல்லாம அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முஸ்ஹஃப்ல வந்து இது ஒரு துவாவாக கருதினார்கள். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹீதான், ஆனால் இது துவாவாக இறக்கப்பட்டது என்று கருதினார்கள் அப்படின்ற ஒரு செய்தி என்ற செய்தி வருது. அது வந்து சஹீஹானது தான். அதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லிக்கிறோம். பிற்காலத்தில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுல இருந்து என்ன செஞ்சாங்க, மாறினார்கள். சரியா, அது அல்லாஹ்வுடைய வஹீயாக இருந்தாலும் அது துவா மட்டுமல்ல, என்னது குர்ஆனிலும் எழுதப்படணும் அப்படி என்று சொல்லி மாறினார்கள் என்ற செய்தியை நம்ம சொல்றோம். ஆனா அவங்க வந்து அது இல்லைன்னு சொல்லி, இது எப்படி பிஸ்மில்லால வர ஒரு கருத்து முரண்பாடும் அது. சரியா, பிஸ்மில்லால வர கருத்து முரண்பாடு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், ஷியாக்களுடைய இதிலே இருக்குது. அந்த பிஸ்மில்லா அல் குர்ஆனில் ஒரு வசனமா, அல்லது என்ன அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி என்பது சூறாக்களில் ஒன்று இல்லாம தனித்தனி சூறாவாக கருதுவதா, அல்லது ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்ப வசனமா, இப்படி ஒரு கருத்து முரண்பாடு வரும். ரைட்டா, தனித்தனியாக கருதுறேன்டா அப்ப தொழுகையில ஓதுற சந்தர்ப்பத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணுமா இல்லையா என்றது இந்த பிரச்சனைகளோட என்ன செய்யும், சம்பந்தப்பட்டதாக அது அமையும். இது போன்ற சப்ஜெக்டுகள் விளக்கம் சொல்ல முடிந்த, தஅவீல் சொல்ல முடிந்த, அது போல கராத் ஷாதாவான்னு சொல்ல முடிந்த, ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் சொல்ல முடிந்ததுக்கெல்லாம் மொத்தமான ஆதாரமாக குர்ஆன்ல என்ன வருதுன்னா, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மித்லிஹா. சரியா, அதாவது குர்ஆனில் ஒரு வசனத்தை நாங்கள் மாற்றி விட்டாலோ அல்லது மறக்கடிக்க செய்தாலும் அப்படி என்ற வசனம் குர்ஆன்ல என்ன செய்து வருது. இந்த மறக்கடிக்க செய்ததுக்கெல்லாம் இது வரும் என்பது ஷியா அறிஞர்களும் சொல்லிக்கிறாங்க, சுன்னா அறிஞர்களும் சொல்லிக்கிறாங்க. ஷியா அறிஞர்கள் எங்கெங்க சொல்லிக்கிறாங்கன்றதையும் நான் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கால பதிவு செய்கிறேன். இதுதான் எங்களுடைய விளக்கம். சரியா, ஆனா எங்கேயுமே இப்ப இதுக்கு விளக்கம் சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் சரி, எங்கேயுமே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் ஷியா அறிஞர்கள் சொன்ன மாதிரி சொல்லவே இல்லை. என்ன அப்படின்னா, இப்ப ஷேக் மர்வான் இங்க ஒத்துக்கொள்றாரு அப்படின்னா, அஹ்பாரியூன்கள், அதாவது அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸ்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளணும், இஜ்திஹாதுகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்த ஷியா பிரிவினர்கள் இஜ்மா வாய்க்கிறாங்க. அதுல வணங்கிட்டா இஜ்மா உல் ஃபிர்கத்தில் முஹக்கான்னு சொன்னா அதுதான் விளக்கன்னு சொன்னார். இஜ்மா உல் ஃபிர்கத்தில் முஹக்கான்னு சொன்னால் அஹ்லுல் ஹதீஸுடைய இஜ்மா, ஷியாக்கள்ல உள்ள அஹ்லுல் ஹதீஸுடைய இஜ்மா குர்ஆன் திரிவுபட்டதுதான், மாற்றப்பட்டதுதான், கூட்டல் செய்ததுதான், குறைக்கப்பட்டதுதான் என்றது இஜ்மாவாக இருக்குது. அவங்களுடைய இஜ்மா தான் அது, ஷியாவில் உள்ள இந்த பிரிவினருடைய இஜ்மா தான் அப்படின்னு ஒத்துக்கொண்டாரு. அப்ப இது ஒரு பெரிய ஒரு செய்தி. இப்படி ஒரு இஜ்மாவை நீங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துல, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துல இருக்கக்கூடிய நாங்கள் அங்கீகரிக்கக்கூடிய இந்த வட்டத்தில் உள்ள மذஹபினர்களாக இருக்கலாம், அல்லது அஹ்லுல் ஹதீஸா இருக்கலாம், இப்படி ஒரு இஜ்மாவை நீங்க காட்டவே முடியாது. இஜ்மா விட்டு தஹரீஃபை என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அப்ப முதலாவது விஷயம். இரண்டாவது, ஃபஸ்லுல் கிதாப் ஃபி தஹரீஃபி கிதாபி ரப்பில் அர்பாப், அதாவது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய நூல் தஹரீஃப் பண்ணப்பட்டுள்ளது என்ற ஷியா நூட்களுடைய கிதாப்ல இந்த 1000 ஆதாரங்கள் தஹரீஃப் பண்ணப்பட்டு 10,000 வசனங்களை காணாம், 5000 வசனங்களை காணாம், குர்ஆன்ல 1/3 பகுதியை காணாம், எல்லாமே மாற்றப்படி வேணுமென்று குறைச்சிக்கிறாங்க. வேணுமென்று என்னது, அதாவது தஅவீலுக்கு இடமே இல்லாத அமைப்புல வேணுமென்று கூட்டல் குறைச்சல் நடந்திருக்குது என்றத நிஅமத்துல்லா அல் ஜஸாயிரி, அதாவது ஸஹீஃபத்து ஸஜ்ஜாதியாவுக்கு விளக்கம் எழுதிய எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட முக்கியமான அறிஞர்கள் ஒருவரான நிஅமத்துல்லா அல் ஜஸாயிரி சொல்றது. அதுபோல எனது இன்றைக்கு வாழ்ந்து 8 கிரந்தங்கள்ல முக்கியமான கிரந்தங்கள்ல உண்டான முஸ்ததரக்குல் வசாயில் எழுதின நூரிய தப்ரீசி சொல்றது. அதுபோல ஆரம்ப காலத்துல குலைனியுடைய அந்த நூலுக்கு வந்து குறிப்பெழுதுற மஜ்லிசி என்ன செய்யறது சொல்ற செய்தி. அப்புறம் ஷேக் அல் முஃபீது சொல்ற செய்தி. நிறைய ஆதாரங்களை என்ன செஞ்சேன் முன் வச்சேன். ஷேக் அல் முஃபீதுடைய வார்த்தையில இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு, 2 விதமான வார்த்தைகளும் இருக்குதான். சரி, ஆனா இப்படியும் அவர் சொல்லிக்கிறார். இப்படியான செய்திகள் எல்லாம் நாம் அதாவது தஹரீஃப் என்பதற்கு 1000 ஆதாரங்கள் என்று சொல்லி ஃபஸ்லுல் கிதாபை தனியா போடுறவர் சும்மா ரோட்ல போற போக்குல உள்ள ஒருவரும் அல்ல. ஷியாக்களுடைய முக்கியமான 8, அதாவது குதுபு சமானியா என்ற அந்த நூலை எழுதின மிக முக்கியமான அறிஞர்கள்ல ஒருத்தர் முஸ்ததரக்குல் வசாயில் எழுதின நூரிய தப்ரீசி அவருடைய என்னது செய்தி. அவர் வந்து காயிம் பில்லாவை சரிசித்த நபர்கள்ல ஒருவர் என்று ஷியாக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான அறிஞர் அந்த நூலை என்ன செய்யறாரு, எழுதுறாரு. சரியா, அப்ப எனவே தஹரீஃப் இருக்கு. மறுப்பு சொல்லிக்கிறாங்களா இல்லையா, அது ஒரு டீம் சொல்லி, அது வேற.
எப்படிப்பட்ட இஜ்மா அதுக்கு தஹரீஃப் என்ற வார்த்தை இடம்பெறப்பட்டிருக்குது, அது 1000 ஆதாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு செய்திகளும் நான் என்ன செஞ்சேன், அதுல முன் வச்சேன். அது மாத்திரம் அல்ல, இந்த இந்த செய்திகளின் ஊடாக நம்ம ஒரு முடிவுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான ஒரு முடிவுக்கு நினைச்சால், நான் இப்ப அடுத்தது என்ற பதிலுக்கெல்லாம் விரிவான பதில் நான் சொல்லுவேன். எது இப்னு தைமியா சொன்னாருன்னு சொன்னீங்க, அது போல என்னது மற்றவங்க சொன்னாருன்னு சொன்னீங்க தானே, அந்த தவீலாத் சாதாரண கராத்துக்கள், மாற்றப்பட்ட கராத்துக்கள், அதுக்குரிய இன்ஷா பாடம் ஒன்றே இதுல தொடரும். நீங்க விரும்பினீங்கன்னா இன்ஷா முழு விளக்கத்தையும் அடுத்து நான் தொடர இருக்கிறேன். நீங்க பொறுமையா கேட்க ரெடியாக இருந்தால் இன்ஷா அதுல ப்ரொஸ்கஷன்லாம் கேளுங்க. நான் இன்ஷா தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட பாடம் தான், தொடர்ந்து ஒரு குர்ஆனுடைய நஸ்ஹு திலாவா பற்றியும் சாதாரண கராத்துகள் பற்றியும் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக ஷியாக்களுடைய நூரை அடிப்படையாக வச்சு எங்களோட நூல்களுக்கான விளக்கங்களை நான் என்ன செய்வேன், எடுத்து இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கின்னு போவேன். அதுக்கு வரைக்கும் இதுதான் இப்போ குலாசா. அப்போ நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால், தமிழ் உலகத்துடைய ஷியாக்கள், அதாவது ஷேக் மர்வானை தலைமையாக கொண்ட, ஏன்னா நீங்களும் ஒரு மதரசாவுடைய அதிபரை, மன்பவுல் ஹுதா அதிபர் நீங்க, சரியா? அப்போ அதிபராக இருக்கக்குள்ள நீங்க ஈரான்ல இவ்வளவு படிச்சுட்டு வந்தீங்க. அப்போ முக்கியமா உங்களை பிரதிநிதித்துவப்படுத்துற தமிழ் உலக ஷியாக்கள் தான் அப்படின்னு சொல்லி, சரியா? எனவே நான் அந்த அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரலாமான்னு மட்டும் சொல்லுங்க. தமிழ் உலக ஷியாக்கள், அதாவது சகோதரர் மர்வானுடைய முகாமை சார்ந்தவர்கள் தமிழ் உலக ஷியாக்கள் அனைவரும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாமா, அல்லது வரக்கூடாது, அதை எதிர்க்க வேணாம். நீங்க அப்படி நீங்க முடிவுக்கு வரீங்க இருக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சரியா? உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்படி முடிவுக்கு வரலாமா, அல்லது இது தனிப்பட்ட சகோதரர் மர்வானுடைய கருத்து மட்டும்தான், இது தமிழ் உலகத்துடைய முழு ஷியாக்களையும் பிரதிபலிக்காதுன்னா நான் பிரயோசனம் இல்லை. ஏன்னா ஒரு மன்பவுல் ஹுதாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய நீங்க தான் இது என்ன தனிப்பட்ட கருத்து தான், ஷியாக்களுடைய கருத்து, அப்போ அவங்களுடைய பதில் என்னன்னு சொல்ல வேண்டி வரும். அவங்களுடைய பதில் தான் நான் எடுத்து வச்சேன், நியாமத்துல்லா ஜசாரி எடுத்து வச்சேன், மஜ்லிஸில பதில் எடுத்து வச்சேன், இன்னும் உள்ள எத்தனையோ அறிஞர்களுடைய பதில்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சேன். அவங்களுடைய முடிவுகள் இதுதான், மிக முக்கியமான தூண்களுடைய பதில்கள் இது, சரியா? அந்த பதில்கள்லாம் எடுத்து வச்சேன். அப்போ நீங்க இப்ப அது இது தனிப்பட்ட முடிவுன்னு சொன்னா அப்ப பேசவே இல்லை. ஏன்னா நான் இந்த ஷேக் மர்வானுக்காவது பேசிட்டீங்களே, நான் ஷியாக்களுடைய இதுக்காக தான் பேசிட்டீங்களே, இஜுமாவை கொண்டு வந்து வச்சேன். அது வந்து நீங்க அஹ்லுல் ஹதீஸுடைய இஜுமான்ட்டீங்க, அது அப்படி இல்லை. ஃபிர்கத்துல் முஹக்கான்னு சொல்றது அவங்கள மட்டும் குறிக்காதுன்றது, நான் அது அவங்களுடைய இஜுமா சம்பந்தமா அந்த வசனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தாலீஃப்ன்றது தஹரீஃப்ன்ற கருத்துல தான் பேசப்பட்டுச்சு அப்படின்றதுக்கான இதை நான் வச்சேன். அதுக்குரிய பதிலும் நீங்க கொஞ்சம் சொல்லலை, ஏன்னா நான் வாயால சொல்லலைன்றதுனால நீங்க சொல்லலை அறிக்கை நினைக்கிறேன். எப்படியாக இருந்தாலும் சரி, இது வந்து என்ன, இந்த இதுகளை எனக்கு சுருக்கமா ஒரு பதில் சொல்லுங்க. இல்லாட்டி இல்லை, இது வந்து கணிசமான தமிழ் உலக ஷியாக்களுடைய ஷேக் மர்வானை தலைமையாக கொண்ட அல்லது அவருடைய முகாமை சேர்ந்தவங்களுடைய முடிவுதான் குர்ஆனுக்கு முரண்படுற அல்லது குர்ஆன்ல கூட்டல் குறைத்தல் என்று சொல்லப்படக்கூடியவைகளுடைய முடிவு வந்து 100%. அதுல 1000 முத்தவாத்திரில் எந்த நிலைமை அடைஞ்சாலும் அவைகள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்றுதான் முடிவு. அப்படி என்று நீங்க சொல்வீங்களாக இருந்தால் அப்ப நான் என்ன செய்யலாம், இந்த இடத்துல நான் அந்த ஓகே, அப்போ அர்த்தம் சொல்லிட்டாரு 1000 ஹதீஸ்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி, 1000 அல்ல 10,000 கொண்டு வந்தா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா அது பிறகு நம்ம பேசலாம். அதுல ஏன்னா அவர் வந்து அவருடைய கிரந்தங்கள் உள்ள ஹதீஸ்களை நிராகரிக்கிற சந்தர்ப்பத்துல நான் அதை பேசுறேன்னா அடுத்த கட்டத்துக்கு தான் நான் வரும். நான் என்ன வரணும்னு சொன்னால், இதை நிராகரிக்கக்கூடியவங்களோட மட்டும்தான் என்ன செய்யணும், இல்ல குர்ஆன்ல தஹரீஃப் இருக்குதான், அந்த ஹதீஸை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வேன் என்றவங்களோட நான் பேசணும். தஹரீஃப் இருக்கின்ற ஹதீஸை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வேன், அல்லது குர்ஆன்ல தஹரீஃப் இருக்குதான் ஆனா அந்த தஹரீஃப் என்று வரக்கூடிய ஹதீஸுடைய விளக்கங்கள் இந்த மாதிரி என்று சொல்றவங்களோட தான் பேசணும். ஏதோ குர்ஆனை நிராகரிச்சாலும் சரி, ஹதீஸை நிராகரிச்சாலும் சரி, ரெண்டுல ஒன்று நிராகரிச்சுட்டாங்கன்னா அப்ப அது அந்த பாயிண்டோட என்ன நுக்தா என்ன செய்யுது, நிக்குது. அதாவது சகோதரர் மர்வான் அவர்கள் அவர்களுடைய சார்ந்த இதுல குழுமத்தில் இருந்தவர்களும் ஷியா அந்த சபையில் உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க, தமிழோட ஷியாக்களும் என்னன்னா குலை நீர வரக்கூடிய காஃபி குலை நீர வரக்கூடிய இதுகளையும் வந்து அதே போல என்னது இன்னும் பிஹாருல் அன்வார், அதே போல ஒயூனுல் அஹ்பார், விளங்கிட்டா இன்னும் முக்கியமான கிதாப் முஸ்ததரக்கல் வசாயில் இவைகள்ல வரக்கூடிய எந்த ஹதீஸ்களாக இருந்தாலும் சரி, அவைகள் முத்தவாத்திராக இருந்தாலும் சரி, குர்ஆன் கூட்டல் குறைத்தல் என்று வரக்கூடிய ஹதீஸில் இருக்குது. அது ஆயிரக்கணக்கான ஹதீஸா இருந்தாலும் அனைத்தையும் நான் என்ன செய்கிறேன், நிராகரிக்கிறேன் என்ற கருத்து உள்ளவர்கள் என்றதோடு இந்த விவாதம் அந்த இடத்துல என்ன செஞ்சது, முற்றுப்புள்ளி அடைந்தது. ஏன்னா அது அவங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க என்று. அடுத்த கட்டமாக வந்து என்ன, அஹ்லுல் ஹதீஸ் வந்து இஜ்மாண்டத்தை அவங்க ஒத்துக்கொண்டாங்க. அஹ்லுல் ஹதீஸ் வந்து குர்ஆன் திரிப்புன்றத இஜ்மாண்ட நிலைப்பாட்டில் தான் இருக்கேன்னு ஒத்துக்கொண்டாங்க. ஒத்துக்கொண்டு நீங்க போட்டீங்க தானே, அப்படி என்று அடுத்த முடிவுக்கு என்ன செஞ்சிடும், அதுல வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவுக்கு நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட நாங்க பல கேள்விகள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய இதுல இருந்து வச்சோம். அவர் முதலாவது சொன்னாரு, குர்ஆன் ஹதீஸ் என்றது சஹீஹாக இருந்துட்டுன்னு சொன்னா ஒரு பொழுதும் குர்ஆனுக்கு முரண்படாதென்றே நின்றாரு. அது முத்தவாத்திர் மட்டுமல்ல, தனிப்பட்ட ஒரு ஹதீஸா இருந்தாலும் முரண்படாத என்றே நின்றாரு. மாற்று விளக்கங்களை அவர் சொல்றேன்னு வாக்களிச்சுக்கிறாரு. இப்ப சொல்ல போறாரு. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் முடிவுக்கு நீங்க வாங்க. இன்ஷா அல்லாஹ் இது ஓகேட்டா நான் அடுத்த என்னுடைய பகுதிக்கு நான் வந்துடுவேன். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு முடியட்டும். ஏன்னா நாங்க தஹரீஃபுல் குர்ஆனுடைய திரிவு சம்பந்தமாக தானே நம்ம பேசினோம்.
மஹதி சம்பந்தமாக நான் பேசிக்கிறது ஷியாக்களுடைய நூட்கள் அடிப்படையாக வச்சு, அதுபோல் அப்துல்லா இப்னு சபா இது பேசிக்கிறது எல்லாம் நமது ஆய்வுக்குட்பட்டு நம்ம வாசித்த அவர்களுடைய மூலாதாரங்களிலிருந்து பேசிக்கான நம்பிக்கையை வச்சு தான் நான் பேசிக்கிறேன். ஒரு உறுதியான நம்பிக்கையோடு தான் பேசியிருப்பேன். இன்ஷா அல்லாஹ் அது இந்த குழுமத்துக்குரியதில் பிரிவு சம்பந்தமாக தான் இந்த குழுமம். அதோட இந்த குடும்பத்தை எது வரைக்கும் நம்ம பிரிவை பற்றி பேசுகிறோமோ அது வரைக்கும் தொடருது. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சியா சகோதரர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழுமம் ஒன்று இருந்தால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இது பண்ணுங்க. நான் அதில் என்ன ஒரு நல்ல பெரிய குழுமமாக இருந்தால் என்ன நல்லா இருக்கேன், நான் தவா செய்ய தானே விரும்புவேன். அதில் இது பண்ணி என்கிட்ட என்ன செய்ய கேள்விகள் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா நான் இந்த ஆதாரங்களை என்ன செய்கிறேன், நான் முன் வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதில் பிரிவு சம்பந்தமாக முடியட்டும் முஸ்தாஃபா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் முஜாஹித் மோலே, மிச்சம் சந்தோஷம். நமது இந்த உரையாடல் மூலமாக ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்ன என்கிற அளவுக்காவது நீங்கள் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னை பற்றி தெரிஞ்சு கொள்றதுல மிச்சம் ஆர்வமாக இருந்திருக்கீங்க, தகவல்கள் எடுத்திருக்கீங்க. ஆனால் என்னை பற்றி சொல்றதுல நான் பெருமையாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கிற, நான் தௌஹீத் ஜமாத் மதர்சாவில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஓதிருக்கிறேன். உஸ்தாத் மதிப்புக்குரிய அன்சார் தப்லீகி அவர்களுடைய மாணவனாக இருந்திருக்கிறேங்கிறத நான் பெருமையாக நினைச்சு கொள்கிறேன். இது உங்களுக்கு சில நேரம் சொல்லப்படாத ஒரு செய்தியாக இருக்கும். நான் பல்வேறு சிந்தனை முகாம்களில் இருந்து வளர்ந்து தேடி ஷியாக்கள் தொடர்பான உண்மை நிலையை அறிந்த ஒருவன் என்கிற வகையில் இன்னும் அது தொடர்பாக பேசப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை தேடி படித்து சரி காண்கிறவன் என்கிற வகையில் நான் இன்னும் ஒரு மாணவனாகத்தான் செய்கிறேன், இந்த விஷயத்தில் இருக்கிறேன். அதனால் நான் ஷியா இஸ்லாமிய உலகத்தின் அல்லது தமிழ் பேசுகிற ஷியா இஸ்லாமிய உலகத்தின் தலைவனை போன்றோ அல்லது அதனை பிரதித்துவப்படுத்துகிற ஒரு முக்கிய நபராக என்னை கருதி கொண்டு என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே முன்வைப்பது கிடையாது. நீங்கள் கேட்டீங்க இது என்னுடைய கருத்தா அல்லது தமிழ் பேசுகிற ஷியாக்களுடைய கருத்தா? ஷியா உலகத்தில் இஸ்னா அசரி அல்லது ஜாஃபரி அல்லது இமாமியா ஷியா உலகத்தில் 2 முக்கியமான முஜிதைதுகள் இருக்கிறாங்க. ஒன்று இமாம் சயீத் அலி காமனை, ஈரானின் ஆன்மீக தலைவர் என்று சொல்லப்படுபவர். மற்றது ஈராக்கில் இருக்கிற ஆயத்துல்லா அல்-உலுமா சிஸ்தானி அவர்கள். இந்த இருவரையும் மையப்படுத்தி சில முஜிதைதுகள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷியாக்கள் அனைவர்களுடைய கருத்தும் திருக்குர்ஆன்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதுதான். அந்த விடயத்தை நான் சரி கண்டிருக்கிறேன். அந்த விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் நான் 2 விடயத்தை சொல்லணும். முதலாவது, குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீதுகள் விடயத்தில். அது இப்போ நான் சொன்ன 2 முக்கியமான முஜிதைதுகள் கீழே இருக்கிற ஷியா உலகத்தில் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஒரு ஹதீஸ் அது சஹீஹாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. முத்தவாத்திர் நிலையில இருந்தாலும் அது குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதை ஹதீஸ் உலகத்தில் உதாரணமாக தாருல் என்று சொல்ற இருக்குதானே, 2 சஹீஹான ஹதீதுகள் முரண்படுற நேரம் அல்லது ராவி வரிசையில சஹீஹான அறியப்பட்ட ஒரு ஹதீத் திருக்குர்ஆனுக்கு முரண்படுற நேரத்தில் அதை எப்படி இணக்கம் காண்றேங்கிற விஷயம்தான் நீங்க சொல்றது. எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, தவீல் பண்றதுக்கு சாத்தியம் இல்லாம போற பட்சத்தில், அறவே தவீல் பண்ண இயலாதுங்கிற பட்சத்தில் அது திருக்குர்ஆனுக்கு முரண்படுதுங்கிறத தான் தீர்மானிக்கிற. அது சஹீஹாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷேக்
இப்னு தைமியா அவங்க மஜ்முஅத்துர் ரசாயில் வல் மசாயில் என்கிற அந்த கிதாப்ல அந்த குறித்த பக்கத்துல சொல்றது ஹதா என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, முஹ்தி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது தவறிழைத்தல் என்கிற ஒரு விடயம். இப்ப அதுல அவர் உதாரணம் காட்டுற விடயங்கள்ல மிக முக்கியமா உதாரணம் காட்டுறாரு திருக்குர்ஆன்ல நிகழ்ந்த தஹ்ரீஃப், கூட்டல் குறைத்தல். 2 அத்தியாயம் இருந்துச்சு, 2 அத்தியாயம் இல்லை என்று சொல்லி இது கூட்டல் குறைச்சல் தான். இதுல வேற விளக்கம் இல்லை, கூட்டல் குறைச்சல் தான். அப்ப அப்படி சொன்னவங்க அது தவறு அப்படி என்றா அவர் அதுல சொல்றாரு. அப்படி சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னவங்களோட கருத்தையோ இல்ல அந்த நபர்களையோ தவறிழைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி தான் அதுல சொல்றாரு. பிறகு இப்படி தவறிழைச்சவங்களை நாங்க காஃபிர் என்று சொல்ல இயலாங்கிறதுக்கு நிலைப்பாடுகள் அவர் பேச. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரு அந்த விடயத்தை புரிந்து கொள்ற விதம், அதாவது குர்ஆன்ல 2 சூரா மேலதிகமா இருந்துச்சு அல்லது 2 சூரா இல்லை என்கிறத அவரு தவீல் பண்ணாமல், அந்த கருத்தை அந்த சிந்தனையை தவீல் பண்ணாமல் அதை அவர் தவறு என்று சொல்லியிருக்கிறாரு. இஸ்லாமிய உலகத்துல, குறிப்பா அவளு சொன்ன உலகத்துல நிகழ்ந்த தவறுகளின் வரிசையில தான் அதை சொல்றாரு அவரு. அப்ப அதனாலதான் எனக்கு அதுல ஒரு தெளிவு தேவைப்படுது. அந்த தவீல் எப்படி, அப்ப அவர் அதை தவீல் பண்ணாம அதை தவறுங்கிறதுக்கு தான் சில உதாரணம் சொல்லி இப்படி எல்லாம் தவறுகள் நிகழ்த்திருக்கு, ஹலால் ஹராம் ஏனைய விடயங்கள் சொல்லி நிறைய உதாரணங்கள் சொல்றாரு. நமக்கு அங்க உதாரணமாக நாங்க எடுத்துக்கொள்றது அந்த கூட்டல் குறைச்சல். குர்ஆன்ல 2 சூரா, புதிய 2 சூரா இருந்துச்சு, நம்ம வளமையா ஏற்றுக்கொள்ற 2 சூரா இல்லைங்கிற அந்த விஷயத்தை அவர் உதாரணமா சொல்றதோட அதை அவரு தவறு என்று அவர் சொல்றாரு, தவீல் பண்ணல, அதை தவறென்றே அவர் சொல்றாரு. அப்ப அவர் அதை தவறு ஹதா என்று சொல்லி அவர் எடுக்கிறாரு. அப்படி சொன்னவங்க முஹ்தி, அதாவது தவறிழைத்தவர்கள் சொல்லி அவர் முடிவு எடுக்கிறாரு, அதை தவீல் பண்ணல. ஆனா நீங்க சொல்றீங்க அதை தவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஷேக் இப்னு தைமியா அதை தவீல் பண்ணாம அதை ஹதா அப்படி என்றே சொல்லிட்டாரு. அதான் அதுல உள்ள விஷயம். அதை இன்னைக்கு நான் சுட்டி காட்ட விரும்புறேன். எனவே இந்த விடயத்துல தொடர்ந்து பேசுவதற்கு ஏதாவது இருக்கும் பட்சத்துல நாங்க நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. நான் முயற்சி எடுத்தது என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்த ஷியா உலகமும், ஜைதியா, இஸ்மாயிலியா, ஜாஃபரியா அப்படி என்று நிறைய இருக்குதானே, அக்பாரியா அப்படின்னு சொல்லி, அத ஒட்டுமொத்த ஷியா உலகமும் தஹ்ரீஃபுல் குர்ஆன் மாற்றப்பட்டுள்ளது என்பதில் இஜ்மான ஒரு கருத்து அவங்கள்ட்ட இல்லை என்கிறத நான் புரியப்படுத்த முயற்சி எடுத்தேன், அதை புரியப்படுத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி அஹ்லு சுன்னா உலகத்திலையும் அப்படியான கருத்து உள்ளவங்க இருந்தாங்க. ஷேக் இப்னு தைமியா அவங்க அதை தவறென்றே சொல்லியிருக்கிற என்கிற விடயத்தை நான் ஆதாரமா முன் வச்சிருந்தேன். அதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொண்டு நான் நினைக்கிறேன், இதை ஒரு முடிவுரையாக நீங்க எடுத்துக்கொள்ள விருப்பம் சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வேற ஏதாவது இது தொடர்பாக தஹ்ரீஃபுல் குர்ஆன் தொடர்பாக ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். அதுக்குரிய அல்லது ஏதாவது ஒரு வாதம் முன் வைக்கிறதா இருந்தாலும் தான் அதையே நீங்க முன் வைக்கலாம். அப்படி இருந்தா அதை தொடர்ந்து பேசலாம். அப்படி இல்லாட்டி நாங்க இந்த தலைப்பை முடிச்சு கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.